ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வெளியே தேவையில்லாம நிற்க வேண்டாம். தயவு செஞ்சு உள்ளார வாங்க. தயவு செஞ்சு உள்ளார வாங்க ப்ளீஸ். அனைவருக்கும் மதிய வணக்கம். பெற்றோர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இப்போ நடக்க போகிற இந்த கலந்தாய்வு கூட்டம் தொடங்கும் போது நம்மளோட சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் வரும் பொழுது தயவு செஞ்சு அமைதியான முறையில் எல்லாரும் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் தமிழ்
மதிய வணக்கம். யாரையும் யாரும் மாற்ற முடியாது என்பது பொய். சிலரது புறக்கணிப்புகளால் சில நேரங்களில் பலர் மாற்றமடைகிறார்கள். பலமானவர்களாக பயங்கரமானவர்களாகவும் இன்றைய மாற்றம் நாளைய முன்னேற்றம் வெற்றி பயணமாக தொடங்கி பிளஸ்மாஸ் பாவேந்தர் கல்வி நிறுவனங்களின் பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் மன மகிழ்வோடு வருக வருக என பிளஸ்மாஸ் பாவேந்தர் கல்வி குழுமத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். முதலாவதாக தமிழ் தாய் வாழ்த்து. உடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அணித்துலகும் இன்பமுற ஏத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அடுத்ததாக குத்துவிளக்கேற்று பாவேந்தர் கல்வி குழுமத்தின் தலைவர் ஐயா மற்றும் செயலாளர் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். பாவேந்தர் கல்வி குழுமத்தின் இயக்குனர் ஐயா அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். அடுத்ததாக குத்துவிளக்கேற்றுவதற்காக பிளஸ்மாஸ் பாவேந்தர் கல்வி நிறுவனங்களின் முதல்வர் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக குத்துவிளக்கேற்றுவதற்காக பிளஸ்மாஸ் பாவேந்தர் கல்வி நிறுவனங்களின் முதல்வர்கள் சார்பாக குத்துவிளக்கு ஏற்ற அன்போடு சிலரை அழைக்கிறோம். அடுத்ததாக குத்துவிளக்கேற்றுவதற்காக கலந்தாய்வு கூட்டத்திற்கு வருகை புரிந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நம் பிள்ளைகளின் வளர்ச்சி மற்றும் மாற்றங்களை நேரில் பார்த்து மகிழும் பெற்றோர்களையும் அவர்களை வழிநடத்தும் ஆசிரியர்களையும் ஒரே நேரத்தில் சந்திக்கும் இந்த வாய்ப்பை வழங்கிய டத்தோ எஸ் பிரதீஷ்குமார் ஐயா அவர்களுக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் மாணவர்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை முதலில் வளர்த்து கொள்ள வேண்டும். 5இல் வளையாதது 50இல் வளையாது என்பதற்கெனக அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்ளும் மனநிலைமையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி உருவாக்கி கொண்டால் வாழ்க்கை எளிமையானதாகவும் வெற்றிகரமான வாழ்க்கையாகவும் அமையும் என நம் முன்னேற்றத்திற்கு முதல் படி மாற்றம். ஆகையால் மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். யாரையும் யாரும் மாற்ற முடியாது என்பது பொய். மாற்றம் ஒன்றே அனைவரையும் மாற்றும் என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு பெற்றோர்களின் ஒரே கனவு என்ன தெரியுமா? என் குழந்தை நல்லபடியாக வாழ வேண்டும். நாம் வாழ்க்கையில் அனுபவித்த எந்த கஷ்டங்களையும் நம்ம பிள்ளைகள் அனுபவிக்கக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு துளியும் அவர்கள் வேலை செய்யும் அந்த தருணங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவர்கள் சந்திக்கும் எந்த கஷ்டத்தையும் நம்ம பிள்ளைகள் சந்திக்கக்கூடாது என்பதற்காக அவர்களை மாணவர்கள் பெற்றோர்களின் எண்ணங்களை நல்ல மனப்பக்குவத்துடன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். இந்த மாற்றம் உங்கள் அனைவருக்கும் முன்னேற்றத்தையும் சிறப்பான வாழ்க்கையையும் உருவாக்கும். இவ்வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ மேம்.
I am truly privileged to gather in presence of an individual whose vision, dedication, and leadership has shaped the foundation of we gather with great pleasure and gratitude to express our sincere welcome to our honor young dynamic Plusmax Group of Companies Managing Director Tatto Mr. S. Pragadish Kumar sir. Your leadership has been beacon of inspiration and guidance for all us. Our unwavering commitment to our institution, mission and vision has been instrumental in its growth and success. Once again, I welcome you, sir. On this special speech occasion, we would like to express our sincere welcome to our chairman, Mr. K. Subramanian sir, Vice Chairman, Mr. P. Ravi sir, Secretary, Mr. Madan Paramasivam sir, Treasurer, Mr. P. Kumaravel sir, Joint Secretary, Mr. D.S. Mani sir, and our Congo Trust members. Welcome you all, sir. I would like to welcome our institution Administrative Officer, Mrs. C. Renuka ma'am, Mr. D. Arun Kumar sir, and Mr. Suguna ma'am. Those individual work behind the scenes to ensure our institution running smoothly, effectively, and their contributions are invaluable to daily experience of our students and staff members. I extended our heartfelt welcome to all our institution principals and other guidance of our institution has achieved remarkable success. I would like to welcome our dedicated head of the department staffs, faculty members, and non-teaching staffs whose tireless effort have nurtured and guided our students to shaping their futures. On behalf of institution, I extended a warm welcome to all of our Pavendar institution students. Our presenting here may our future be filled with continuous success and happiness. Beloved parents, welcome you all and thank you for your unwavering faith in our institution and your children's dedication. Your supporting and encouragement have been invaluable in their journey of learning and growth. Once again, welcome you all. Thank you very much. வரவேற்புரை வழங்கிய ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்ததுக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கலாம், எதுக்குடா அந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சுருக்காங்க, நமக்கு நிறையா வேலை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இங்கே எதுக்கு வர சொல்லியிருக்காங்க இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லாருமே ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுருக்கலாம், தோட்டத்தில் வேலை செய்யறதெல்லாம் சிரமப்பட்டு இங்கே வந்ததுக்கு ப்ளஸ்மேக்ஸ் நிறுவனத்தில் முதற்கு எங்களோட தேங்க்ஸை சொல்லிக்கிறோம். இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கோட நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஒரு புது மேனேஜ்மெண்ட் உள்ளே வந்திருக்காங்க, நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், பசங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பாங்க, என்ன டக்கின் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க, ஹேர் கட் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க, ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருக்குது அப்படிங்க எல்லாமே நீங்கள் எல்லாமே ஃபீல் பண்ணியிருப்போம். உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயம் எதுக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், இங்கே இந்த இன்ஸ்டியூஷன் வந்து நாங்கள் இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணது வந்து எங்களோட கம்பெனியை பற்றியோ எங்களோட நிறுவனத்தை பற்றியோ பெருமைப்படுத்துறதுக்கு நாங்கள் இங்கே போடலை. உங்கள் பசங்களை எப்படி நாங்கள் பெருமைப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதுக்கான மீட்டிங் தான் இது. வந்துட்டு இங்கே நிறைய ஃபீட்பேக் செஷன் இருக்குது. எந்த ஒரு நிறுவனம் இங்கே எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க எந்த இன்ஸ்டியூஷன்ஸுமே வந்துட்டுங்க ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கை இவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா யாருமே வந்து அந்த கிரிட்டிசமை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஃபீட்பேக்கை யாரும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், நம்ம ஏற்றுக்க முடியாது அப்படின்ட்டு யாருமே போட மாட்டாங்க. பட் இப்போ வந்திருக்க மேனேஜ்மெண்ட், நேற்று மழை பெஞ்சிச்சு, நம்ம இந்த செஷன் வந்துட்டு நம்ம கிரவுண்டில் வச்சுருந்தோங்க, மழை வந்துருச்சு. நான் நினச்சேன் நம்ம சேர்மன் சார் வந்துட்டு
இந்த ஃபங்க்ஷனை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை கண்ணு, நம்ம ஃபங்க்ஷன் வந்து இங்கே நடத்தக்கூடாது, மண்டபத்தில் மாற்றுங்க. நமக்கு பேரண்ட்ஸ் வரணும், நம்மளோட ஃபீட்பேக் நமக்கு தெரியணும், நம்மளோட வளர்ச்சி, நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பசங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடனே இங்கே ஃபங்க்ஷன் மாற்றுறாங்க. அங்கே ஆல்ரெடி இவ்வளோ பெரிய ஷெட் அங்கே போட்டாச்சுங்க. அதையும் அப்பாற்பட்டு அந்த கிரவுண்டில் மழை பெஞ்ச ஒரே காரணத்துக்காக இங்கெல்லாம் மாற்றிருக்கோம். வி வேல்யூ யுவர் ஃபீட்பேக். உங்களோட ஃபீட்பேக்கு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோங்க. உங்களோட ஃபீட்பேக் இருந்தால் மட்டுமே எங்களால் எங்களோட நிறுவனத்தை, எங்களோட வளர்ச்சி, எங்களோட எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அடுத்த லெவல் கொண்டுட்டு போக முடியும். 3 விஷயம் தாங்க எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். டீச்சர்ஸ், பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்களை நாங்கள் சரி பண்ணி வச்சுட்டு அந்த ஈகோ சிஸ்டமை நாங்கள் சரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னாவே எங்கள் நிறுவனம் சரியாக வளரும். நாங்கள் இந்த நிறுவனத்தை ஒரு லாப நோக்கத்துக்காக வளர்க்கல. இது வந்து அதை தாண்டி அப்பாற்பட்டு ஒரு சில விஷயம் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் பண்ண போகிறோம். அதில் ஒரு சேஞ்சஸ் தான். கேன் ஐ ஹேவ் த பாய்ஸ்? பசங்க ஒரு 4-5 பசங்க வரலாம் இங்கே. கம் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ், பிஎட் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வரலாம் சார். அப்படியே வர சொல்லுங்கள் சார், ஸ்டேஜ்க்கு வர சொல்லுங்கள் சார். ஸ்டேஜ்க்கு வாங்க கண்ணு, வாங்க. இவங்களோட பேரண்ட்லாம் இங்கே இருக்கீங்களா? அப்பா அம்மா யாராவது இருக்கீங்களா? இந்த பசங்களோட பேரண்ட் யாராவது இருக்கீங்களா? அம்மா, நீங்கள் உங்கள் பையன் இதுக்கு முன்னாடி உங்கள் காலேஜுக்கு எப்படி வந்தான்னு தெரியும், இப்போ எப்படி வந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கிறீங்களா? அந்த மாற்றம், இன்றைக்கி அந்த டாப்பிக்கே அதான், மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது. அதில் ஒரு சேஞ்சஸ் தாங்க இது வந்துட்டு. உங்கள் பையன் எப்படி ஒழுங்கினமாக இருக்கான் அப்படிங்கிறது இது ஒரு முன்னுதாரணமாக இருக்குங்க. நம்ம சேர்மன் சொன்ன ஒரே ஒரு விஷயம், கண்ணு அவன் படிக்கிறான் படிக்கலை, அவனை நம்ம வந்து ஒழுக்கமாக நம்ம வளர்த்து விட்டுட்டா சமுதாயத்தில் நாளைக்கு நல்ல இதில் இருப்பான், எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டான் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங். அதுக்கு எங்கள் நிர்வாகம் வந்து உறுதுணையாக இருக்கும். 100% we will be supporting to you. உங்கள் பசங்களை நீங்கள் நம்பி விடலாம். அவங்களை எப்படி நாங்கள் க்ரூம் பண்ணி கொண்டுட்டு போகிறோங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உடனே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அவங்க பேரண்ட், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் வி ஹாவ் அ ஸ்டூடெண்ட், ஸ்ரீமதின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு ஸ்கூல்லேருந்து இங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு தாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு போன மாதம் ஒரு ஃபீட்பேக் மீட்டிங் வச்சுருந்தாங்க. அந்த பொண்ணுகிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். மேபி அந்த பொண்ணு இப்போ உங்களுக்கு செஷனில் பேசுவாங்க. அவங்க நான் என்னென்ன கோரிக்கை கேட்டாங்களோ, அவங்களுக்கு என்னென்ன ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே மேனேஜ்மெண்ட்டை சொன்னாங்க. தென் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம், வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அது எல்லாமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. நாங்கள் வந்து சும்மா ஒரு மேடைக்காக எங்களை பெருமைப்படுத்துறதுக்கு அந்த மீட்டிங் கிடையாதுங்க. உங்கள் பசங்களை நாங்கள் எப்படி க்ரூம் பண்ணி கொண்டுட்டு வர போகிறோம் அப்படிங்கிறதுக்காக மீட்டிங் மட்டும்தான் இது. நீங்கள் அடுத்து உங்களோட ஃபீட்பேக்கு எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நெக்ஸ்ட் வர செஷன்ஸில் கொஞ்சம் வேல்யூபிளான ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க் யூ எவ்ரி ஒன் ஃபார் இந்த மீட்டிங் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க் மிஸ்டர் தத்து பிரகதீஷ் uncle for giving me the opportunity. Thank you. கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கிறோம். அடுத்ததாக நமது தலைவர் ஐயா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். தத்தோ பிரகதீஷ் குமார் ஐயா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். With his third physics, நவீன் குமார் செகண்ட் இங்கிலீஷ் அவர்களுக்கு நமது தத்தோ பிரகதீஷ் குமார் ஐயா அவர்கள் தற்பொழுது பொன்னாடை போட்டுகிறார். இவங்க 2 பேரும் தான் வருஷம் ஃபுல்லாவே அந்த மாணவனுக்கு முழுமையா உறுதுணையா இருக்காங்க. எல்லாரும் உங்களோட கரகோஷத்தை செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பாராட்டு அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, ஊக்கப்படுத்துவதற்காகவே இதேபோல் அத்துணை மாணவ மாணவிகளும் தன்னுடன் பயிலும் அத்துணை பேருக்கும் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஊக்கம். ஃபுல் ஃபீஸும் வந்துட்டு
ப்ளஸ் மேக்ஸ் சார்பாக வந்துட்டு ஃப்ரீயாகவே வந்துட்டு ப்ளஸ் மேக்ஸ் வந்துட்டு பே பண்ணிடுவோம். சந்தோஷங்க, வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன். என் மகனை பெற்றதுக்கு ரொம்ப எண்ணத்துக்கு தான் இது மாதிரி பிள்ளைய பெற்றுட்டுன்னு ரொம்ப கேலி பேசினாங்க. தாகூர் ஸ்கூலில் வேறு ஸ்கூலில் படிக்க வைக்க முடியாது, நடக்க மாட்டான், ரொம்ப சிரமப்படுவான், நாங்கள் சேர்த்துக்க முடியாது. நாங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டு நான் தனியார் ஸ்கூலில் தான் படிக்கிறேன், எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா நான் நாகரிகம் தெரியாத போயிடுவோம்மா, நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறேம்மான்னு சொன்னால் தாகூர் ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டாங்க. அதே போல் பாவேந்தர் ஸ்கூல்லையும் சேர்ந்துக்கிட்டாங்க. என்னை ரொம்ப கேலி பேசுனதுக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு கால் ஒடிஞ்சு 4 லட்சம் செலவாயிடுச்சுங்க சார். கோயம்புத்தூர் கால் உடஞ்சி பெரிய செலவாயிடுச்சுங்க சார். என் அம்மாவும் இது மாதிரி நிலைமையில் இருக்கோம், நாங்கள் விவசாயம் தாங்க சார், ஏழை இதில் நீ ரொம்ப படித்து பெருமை வாழ்ந்து இந்த ஸ்கூலுக்கும் எங்களுக்கும் பெருமை வாப்பா. என்னை கேள்வியாக பேசுகிறாங்க, நீ உன் கூட பிறந்த 3 பொண்ணு இருக்குதே, அதை நீ படித்து சம்பளம் வாங்கி பெரிய ஆளாக அது 3 கரை சேர்த்துப்பா அப்படின்னு சொல்லி தினமும் நான் காலேஜுக்கு அனுப்பிவிடுவோங்க சார். ரொம்ப நன்றி, இந்த மேடைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். கூட சார், ஏன்டா இந்த காலேஜில் வந்து சேர்ந்தோம்னு நினச்சேன். தத்துவ சார் வந்ததுனால எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இவர் எனக்கு சலுகை செஞ்சதுனால நான் பெரிய ஆள் காமிப்பேன். தத்துவ சாருனால படித்து பெரிய ஆள் ஆவேன். அவரோட நான் குரு, அவர் எனக்கு தெய்வம் மாதிரி சார். என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். உங்கள் ஆசீர்வாதம் எப்பவுமே எனக்கு இருக்கும் சார். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். சார் குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். நான் பாவேந்தர் காலேஜில் தான் பிகாம் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா அம்மா தவறிட்டாங்க. என்னை சின்ன வயசுலேருந்து எங்கள் அண்ணன் தான் பார்த்துக்கிட்டாரு. ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமையில் வரும்போது நம்ம காலேஜ் எங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபுங்கெலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ ப்ளஸ் மேக்ஸ் உள்ளே வந்தோடனே சாரே என்னுடைய ஃபீஸில் இருந்து என் ஷர்ட்டு, ஃபேண்ட்டு, பெல்ட்டு, ஷூ, ஷாக்ஸ் வரைக்கும் எல்லாருமே சாரே ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொன்னார். ரொம்ப தேங்க்யூ சார். எங்களை மாரி நீங்கள் தாங்க சார் ஹெல்ப் பண்ணணும், வேறு யாரும் முடியாதுங்க சார். இதனால் நான் நல்லா படிப்பேன் சார். என்னால் ரெகுலராக காலேஜ் வர முடியும். உங்களால் ஒரு நல்ல எஜுகேஷனில் நல்ல ஒரு மைண்ட் செட் இருக்கும் சார் எனக்கு. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட்டு இது மட்டும் இல்லாமல் சாரோடைய என்னுடைய ஒர்க்குக்கும் சாரே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னார். அதுவே நான் பெரிய விஷயமாக நினைக்கிறேன். இது மாதிரி ஹெல்ப் பண்ணுறது இல்லாமல் ஒரு ஒர்க்கு கொடுக்குறதே ரொம்ப பெருசு தான் சார். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். அன்னையும் நமது தலைவர் ஐயா அவர்கள் தற்பொழுது பொன்னாடை போற்றி பாராட்டுகிறார். அனைவருக்கும் மதிய வணக்கம். நான் அரிகரோட அண்ணன். நான் கள்ளக்குறிச்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் தம்பி என் கூட வரும்போது 10th படிச்சுட்டு இருந்தான். இப்போ காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறான். எனக்கு கூட பிறந்தவங்க நான் பெருசாக இது சொல்லவோ அதுவோ நான் எங்கள் குடும்பம் பிறந்தவங்க 5 பொண்ணு 2 பையன். நான் 2வது ஆள். நான் 3 பேர்த்த கட்டி கொடுத்துட்டேன். இன்னும் 2 பேர் இருக்காங்க. தம்பி ஒருத்தவங்க இருக்கிறான். தம்பிக்கு காலேஜை சூஸ் பண்ணுறப்ப செல்வான்னு ஒரு அண்ணா இருக்கார், பாலிடெக்னிக் இருக்கார். அவர் ரெஃபரன்ஷன் தான் உள்ளே வந்தோம். உள்ளே வந்து தம்பிக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகவும் நல்ல எஜுகேஷனோடவும் பெட்டராகவும் லைஃப்பை கொண்டு போக சொல்லி கொடுத்தாங்க. இவனுக்கு நான் வந்து கூட வந்து பின்னாடி பேக் போனால் அவனுக்கு உணவுக்கும் பின்னாடி செலவுக்கும் மட்டும்தான் நான் இருந்தேன். பட் படிப்பு பொறுத்த வரைக்கும் அவனை தான் சொல்லணும். இது வரைக்கும் அவனை உட்காந்து படிடா, இப்படி போடா, அப்படி வாடா, இப்படி திட்டு, இப்படி ஒரு வார்த்தையும் திட்டதில்லை. அவன் போக்கில் அவன் விட்டேன். தப்பான வழிக்கு போகாமல் நல்ல முறையும் நல்ல ரேஞ்சுக்கு கொண்டு வரந்தான். அவனை பார்க்கும்போது நான் பெருமைப்படுறேன்.
இதில் நான் இன்னும் 3 பேர்த்த கட்டி கொடுத்துலாமல் 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த லைஃப்பில் நான் உட்காந்து யோசிக்கிறப்ப எப்படி என் குடும்பத்தை கொண்டு போவேன், எங்கள் அப்பா அம்மா என்னை விட்டு போனப்போ என் குடும்பத்தை எப்படி கொண்டு போவேன் சொல்கிறப்ப என் தம்பியை பற்றி யோசிச்சு எவ்வளோ மன உடஞ்சி பண்ணுகிறேன். அப்போ ப்ளஸ் ஆஃப் குரூப் ஆஃப் கம்பெனி வந்து என் தம்பிக்கு எல்லாமே ஃப்ரீயாகவும் காலேஜ் ஃபீஸ்லேருந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து போட்டுக்கிற ஷூ உட்பட எல்லாவும் ஃப்ரீயாக கொடுக்குறப்ப நான் சந்தோஷப்படுறேன். ஸோ இனி ஜாப்போட சேர்த்து கொடுக்குறப்ப இனி என் தம்பியை பற்றி எனக்கு பயமோ வேதனையே இல்லை. அவன் வாழ்க்கையை கம்பெனி ஏற்றுக்கொண்டு இந்த ப்ளஸ் ஆஃப் குரூப்பை மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இவனை நல்ல லைஃபுக்கு நல்ல விஷயக்கும் கொண்டு போக நான் மனமாற அவங்கள்ட்ட வேண்டுகோள் வச்சுருக்கேன். நான் மேடையை பேசுனதில்லை, எனக்கு இது புதுசு, கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குது, தப்பாக எடுத்துக்காதீங்க. லைஃப்பை தம்பிக்கு நல்லபடியாக கொண்டு போனால் போதும் சார். மிகவும் உங்களை தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். நாங்கள் ஊரை விட்டு வந்தப்போ நாங்கள் வந்து இந்திரா புள்ள ஊரை விட்டு போய் கெட்டு போச்சுன்னு பேரக்கூடாது, இந்திரா பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போகிறேன். நான் ஒரு காலத்தில் ஒருவேளை சாப்பாட்டுக்கும் கஷ்டப்பட்டு வந்தவன் தான். இப்போ என் வீட்டில் 3 வேளை சாப்பிட்றாங்க. நான் படித்த படிப்பு வேறு, செஞ்ச வேலை வேறு. ஆனால் உண்மைக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு போனதால் எனக்கு நல்ல மரியாதை கிடைச்சிது. அந்த மரியாதைக்கு ஏற்ற சார், நான் பட்ட கஷ்டத்துக்கு என் தம்பிக்கும் படக்கூடாது என்ற கஷ்டத்தை சார் மூலியமாக என் தம்பி கஷ்டப்படாத அளவுக்கு அவனுக்கு ஒரு ஜாப்பும் அவனுக்கு ஒரு குடும்பத்தையும் கொண்டு போய் சார் சொன்னதுக்கு மிகவும் நன்றி சார். தேங்க்யூ சார், மிகவும் தேங்க்யூ சார். ஒரு கோவில் நல்ல இந்துக்களை உருவாக்குகின்றது. ஒரு மசூதி நல்ல இஸ்லாமியர்களை உருவாக்குகிறது. ஒரு தேவாலயம் நல்ல கிறிஸ்துவர்களை உருவாக்குகிறது. ஒரு கோவில் நல்ல இந்துக்களை உருவாக்குகிறது. ஒரு மசூதி நல்ல இஸ்லாமியர்களை உருவாக்குகிறது. ஒரு தேவாலயம் நல்ல கிறிஸ்துவர்களை உருவாக்குகிறது. எங்களுடைய பிளஸ்மேக்ஸ் பாவேந்தர் ஒரு நல்ல மனிதனை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த வந்திருக்கக்கூடிய இந்த பெற்றோர் கலந்தாய்வு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என வரவேற்று ஒரு மிக முக்கியமான ஒரு இந்த மீட்டிங்கில் சாரை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ அது இங்கே இருக்கவங்க எல்லாருமே நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளஸ்மேக்ஸ் அப்படின்ற ஒரு பேர்லேயே உங்களுக்கு தெரியும், இங்கே நெகட்டிவ் தாட்டுக்கு வேலையே கிடையாது. ஸோ அதனால தான் நேமே ப்ளஸ்னாங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் தாட்டோட சிம்பிள்ஸ். ஸோ அந்த ஒரு நேமை நாங்கள் வச்சிருக்கிறதுக்கு காரணம் நெகட்டிவ் தாட் யார்ட்டையும் இருக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காகவே சார் அந்த பேரை நியமிச்சிருக்காரு. ஸோ சாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ துயரங்கள், சாருடைய வீடியோவை நான் யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ அப்படி நிறைய கஷ்டங்களை தாண்டி இந்த ஒரு ஸ்டேஜுக்கு அவர் வந்திருக்கிறாரு. ஸோ அவர் மட்டும் இந்த விஷயத்தில் வந்து பெரிய ஆளாகாமல் இருக்கிறதுக்காக கல்வியில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும். ஸோ இங்கே சுற்றிருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுமே மாதம் ஒரு பெரிய அளவில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த ஒரு கல்லூரி நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே பெற்றோர்களாகிய நீங்கள் முதுகெலும்பாக இருந்து நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொண்டு, பெற்றோர்கள் மட்டும் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை ஒன்று சொல்கிறேங்க. ஒரு மாணவன் பேச்சை கேட்டு அவன் இஷ்டப்படி நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அந்த மாணவனுடைய மிகப்பெரிய முக்கியமான எதிரி பெற்றவங்க மட்டும்தான். அவன் இஷ்டத்துக்கு என்றைக்குமே விடாதீங்க, அவனுக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் மாணவனை வந்து நீங்கள் நல்வழிப்படுத்துங்க. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல மாணவனை ஒரு நல்ல மனிதனாக நாம் உருவாக்க முடியும். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு விடைபெறுறேன். உங்களால் முடியும், உங்களால் முடியும், நிச்சயமாக உங்களால் மட்டுமே முடியும். உங்கள் மனம் என்னும் நிலத்தில் ஒழுக்கம் என்னும் விதையினை விதையுங்கள். உங்கள் மனம் என்னும் நிலத்தில் ஒழுக்கம் என்னும் விதையை விதையுங்கள். அதுவே உங்கள் கடமை. அதற்கு தண்ணீர் ஊற்றத்தான் பிளஸ்மேக்ஸ் பாவேந்தர் நிறுவனம் காத்து கொண்டிருக்கின்றது. அதற்கு தண்ணீர் ஊற்றத்தான் பிளஸ்மேக்ஸ் பாவேந்தர் நிறுவனம் காத்து கொண்டிருக்கிறது. சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி உங்கள் முன்னால் வந்து நின்றிருக்கக்கூடிய
நம்முடைய மதிப்பிற்குரிய தத்தோ எஸ் பிரகதீஷ்குமார் ஐயா அவர்களை நீங்கள் பார்த்தால் தைரியம் என்பது தானாய் பிறக்கும் என்று கூறிக்கொண்டு இங்கே வந்திருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. வெள்ளத்தால் அழியாது, வெந்தழலால் வேகாது, கல்லராலும் கொண்டு செல்ல முடியாது, பிறருக்கு கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது. அப்படிப்பட்ட கல்வியை மிகச் சிறப்பான முறையில் வழங்கவிருக்கும் நமது பிளஸ் மேக்ஸ் பாவேந்தர் குழுமத்தின் பெற்றோர் மாணவர் கலந்தாய்வு கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவரையும் எமது பிளஸ் மேக்ஸ் குழுமத்தின் சேர்மன் திரு தத்தோ எஸ் பிரகதீஷ்குமார் சார் அவர்களின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. ஒழுக்கமும் கல்வியும் ஒரு மனிதனுக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. இந்த ரெண்டும் இருந்தால் போதும், அவனோட புகழ் அவங்களோட வீட்டுக்கே வந்து சேரும். இந்த மாதிரி இந்த கல்வியையும் ஒழுக்கத்தையும் ஒரு சேர தருவதற்கு நமது பிளஸ் மேக்ஸ் குழுமத்தின் பாவேந்தர் கல்லூரி தர ஆயிரம் மடங்கு அற்புதமாக செய்யக்கூடிய தலைமை நமக்கு கிடைத்திருக்கிறது. இதனை பயன்படுத்தி பெற்றோர்களாகிய உங்களது கைகளிலும் எங்களது மாணவர்களாகிய எங்கள் மாணவர்கள் கைகளிலுமே உள்ளது. எங்களது மாணவர்களை பத்தரை மாத்து தங்கமாய் இத்தரையில் மின்ன வைப்பதற்கு எங்களது பிளஸ் மேக்ஸ் குழுமத்தின் சார்பாக அவர்களின் கைகோர்த்து உங்களை நாங்கள் அழைத்து செல்ல நினைக்கிறோம். எனது இந்த வாய்ப்பளித்ததற்கு நன்றி. தேங்க்யூ மேம். பிறந்து பூலோகம் எல்லாம் பேர் சொல்ல வளர்ந்து கெத்தா நடந்து வந்து டத்தோ விருது பெற்ற பூவை மைந்தர் இவர். வானம் வழங்கி வந்த கொடையோ மண்ணில் விழுந்தது, வானம் வழங்கி வந்த கொடையோ மண்ணில் விழுந்தது. டத்தோ வழங்கி வந்த கொடையோ பலரது மனதில் நின்றது. மேகம் வழங்கி வந்த கொடையோ பலரது தாகத்தை தணித்தது, மேகம் வழங்கி வந்த கொடையோ பலரது தாகத்தை தணித்தது. டத்தோ வழங்கி வந்த கொடையோ பலரது சோகத்தை தணித்தது. நட்சத்திர கூட்டமெல்லாம் நடுவானில் பேசிக்கொள்கின்றன, நட்சத்திர கூட்டமெல்லாம் நடுவானில் பேசிக்கொள்கின்றன. சாணம் மல்லிய கை மாறி மாறி தானம் வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த மண்ணிலும் ஒரு கர்ணனா என்று ஓய்வின்றி உழைக்கும் இவர் என்றுமே ஈஃபில் டவர், இவருக்கு நிகர்தான் எவர். சோதனைகள் பல கடந்து சாதனைகள் பல கண்ட, சோதனைகள் பல கடந்து சாதனைகள் பல கண்ட டத்தோவின் மந்திரம் டத்தின் ரந்தினி. சர்வினியும் தேவநேசும் பலரது கோல்டு மெடலுக்கு ரோல் மாடலாகி நிற்பார்கள், பலரது வெற்றிகளுக்கு திசை காட்டி நிற்பார்கள். எதிர்வரும் காலங்களில் பலரது துயரை போக்கும் டத்தோவாகவும் டத்தினாகவும் உயர்ந்து நிற்பார்கள். அவர்களை பின்பற்றுவோம், நாமும் வளர்வோம். தேங்க்யூ மேம். அடுத்ததாக டி சுஜிதா மேடம் ஆங்கிலத்துறை. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவரே என்ற வள்ளுவரின் கூற்றுப்படி நம் பாவேந்தர் கல்வியியல் கல்லூரி பிளஸ் மேக்ஸ் நிறுவனத்தின் வழிகாட்டலுடன் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளது. அதன் தொடக்கமாகவே நம் மாணவர்களின் தோற்றமே முதல் மாற்றம். நம் கல்வியியல் கல்லூரியின் மாணவர்களுக்கு கல்வி மட்டுமல்லாமல் பணி வாய்ப்புகளும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை ஒற்றுக்கொள் என்ற கூற்றின்படி நம் கல்வியியல் கல்லூரியில் கைத்தொழிலையும் வழங்கப்பட்டு வருகிறது. நம் மாணவர்களின் திறமைக்கேற்ப பணி வாய்ப்புகளும் வழங்கப்பட்டு வருகிறது. நன்றி. தேங்க்யூ மேம். அடுத்ததாக அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ குறிப்பாக நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஸோ தத்தோ அப்படின்னா என்ன, சாரோட மீனிங் என்ன அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒழுக்கத்திற்காக நம்மளை தத்தெடுத்த தத்தோ சார் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ மாணவர்களுக்கு நிறைய பேர் எப்படி ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்கள் முன்னே இருந்ததுக்கும் உங்களுடைய மாணவர்களை, உங்களுடைய குழந்தைகளை முன்னே பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களால் திருத்த முடியாத சார் அவருடைய ஸ்டைலில் சொல்லி
அவங்கள திருத்திருக்காங்க. ஸோ அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெற்றோர்களாகி உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒழுக்க நெறிமுறையை கடைபிடிச்சா மாணவர்கள் அனைவரும் முன்னேறலாம், வெற்றி பாதை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததா வணக்கம். நான் பாவேந்தர் காலேஜில் செகண்ட் எம்காம் படிக்கிறேன். நான் ஆக்சுவலாக 11th 12th இங்கே தான் படிக்கிறேன். 11th 12th நான் ஃபீஸ் கன்செஷன் ஃப்ரீயாக தான் படிக்கிறேன். 11th 12th ஜாயின் பண்ணும் போது 10th செகண்ட் மார்க், ஃபீஸ் கன்செஷன் ஜாயின் பண்ணும் போது நீ 10,000 கட்டினா போதும் 11th 12th சொல்லி ஜாயின் பண்ண வச்சாங்க. 12th சென்டம் போட்டேன். யூஜியில் ஒரு செம் ஃபீஸ் கிடையாது. அண்ட் தென் யூஜி முடித்தேன். பிஜியில் ஒரு செம் ஃபீஸ் கிடையாது. இப்படி தான் என்னோட லைஃப்பை கொண்டு வந்துட்டுருக்கேன். நான் யூஜியில் 10 பிளேஸ்மெண்ட் ஆர்டர்ஸ் வாங்கினேன். அதுவும் நம்ம பாவேந்தர் காலேஜ் மூலியமாக தான் வாங்கினேன். ஏம்மா யூஜிலேயே பிளேஸ்மெண்ட் ஆர்டர்ஸ் வாங்கி நீ பிஜி ஜாயின் பண்ணியிருக்க அப்படின்னு நீங்கள்லாம் கேட்கலாம். ஒரு வரலாறு, உனக்குள்ள சக்தி இருக்கு, அதை உசிப்பிட வழிபாடு. மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தெரியும். ஒரு விவசாயினா ஒரு 25 வயசு ஆள் வந்து ஞாபகம் வரணும். அப்படி வந்ததுன்னா விவசாயம் நம்ம கிட்ட திரும்பி வந்துருச்சுன்னு அர்த்தம். சொல்லுது இயற்கையடா, வாழ்வில் துன்பம் செயற்கையடா. பறவைகள் என்னை பார்க்கும் போது நலமாயிருக்கிறதே, முட்டுகள் திறக்கும் போது முத்து முத்து என்கிறதே. இனிமை இனிமேல் போகாது, அடம்புமை எனக்கு வாராது. எங்களுக்கு தெரியாம எப்ப என்ன பண்ண? நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பார்த்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மளை பார்த்துக்குவோம். எளிமைக்கு எடுத்துக்காட்டு இமயத்தின் உயரத்திலே இருந்தாலும் நான் என்றும் என்றென்றும் இந்த கிராமத்து மண்வாசகனே. தன் கிராமத்திற்காக கிராமவாசிகளுக்காக பல நலத்திட்டங்களை செய்துள்ளார். விவசாயிகளின் நலன் கருதி உழவர் சந்தை, கோவில் நன்கொடை, சாலை வசதி, பல மாணவ மாணவிகளுக்கு கல்வி கண் திறந்த காமராசராக நம் கண்முன்னே திகழ்கிறார். எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டீரு. எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர்வைக்குமே. கடவுளுக்கு கொடுக்கும் காணிக்கையை விட ஏழை எளிய மாணவர்களுக்கு அளிக்கும் கல்வியே சிறந்தது என்ற கூற்றிற்கு ஏற்ப தான் கற்க முடியாத கல்வி தரத்தை விட என் மக்கள் பெற வேண்டும் என்று எண்ணி பல மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறார். இதனால் பயனடைந்த மாணவர்கள் பலர்.
பார்த்தீங்கன்னா நாளைக்கு அப்போ அஃப்கோர்ஸ் எக்ஸாம் இருக்கு. என் பேர் ஷர்வினி, ஷனி பிரகாஷ்குமார், தத்து பிரகாஷ்குமார் ஒரு பொண்ணு. எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் எல்லாத்துக்கும் நிறைய வேலை இருக்கும்னு தெரியும், ஆனால் இதுக்காகவே நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ we all send our gratitude. And first நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம அம்மா அப்பா நம்மளுக்காக நிறையா பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு தெரியும் நீங்களாம் அம்மா அப்பாங்களாம் நிறையா பிள்ளைங்களுக்கு விஷ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். அண்ட் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் கொண்டுட்டு போகிற வழியில் தான் நம்ம ஸ்கூல்லையும் நம்ம கொண்டுட்டு வரோம். நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி அண்ட் we try to do that. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அம்மா அப்பா நம்ம வந்துட்டு கோயில் போனால் இல்லை எங்கே போனாலும் சாமிகிட்ட முதல்ல கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, என் பிள்ளைய ஒரு நல்ல விதமாக வழிய விடு, என் பிள்ளைய நல்ல ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போ தான் கேட்பாங்க கண்டிப்பாக. அண்ட் அது நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட காமிக்கணும். என் அப்பா வந்துட்டு ஒரு சாதாரண கிராமத்துலேருந்து தான் வந்திருந்தார். அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காருன்னு அர்த்தம் என்னன்னா, அவரோட பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் அவரால் இருந்திருக்க முடியாது, அவர் டீச்சர்ஸ் சப்போர்ட் இல்லாமல் அவரால் வந்திருக்க முடியாது. ஆனால் அவரோட கோல்ஸ் அவர் நினச்சா அவர் பண்ணார். ஸோ அதே மாதிரி நம்மளும் நினைக்கணும், நம்ம ஒரு பெரிய ஆளாக வரணும், நம்ம வந்துட்டு மேலே வரணும்னு. நீங்கள்லாம் நினைக்கலாம், ஏன்னா ஒரு 15 வயசு பிள்ளை பேசுது, நம்ம இதெல்லாம் கேட்கணுமா? நீங்கள் வந்துட்டு இட்ஸ் நாட் அபவுட் தட், இட்ஸ் அபவுட் த வைஸ்னஸ், த மெச்சூர்னஸ். அதுதான் வந்துட்டு ஒரு ஹியூமனோட டெஃபினிஷன். அது வயசு வந்துட்டு எப்பவுமே காமிக்காது. ஸோ we all are a family and நம்ம எல்லாமே we need to help each other grow. அதான் என் கடைசியில் என்னோட கன்க்ளூஷன். அன்றைக்கும் இதான் என் கன்க்ளூஷன், இன்றைக்கும் இதான் என் கன்க்ளூஷன். பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ஹெல்ப். உங்களோட பிள்ளைங்களை நீங்கள் தான் அங்கேருந்து உங்கள் வீட்டில் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு வர முடியும். டீச்சர்ஸ், ஐ நோ தட் யூ ஹாவ் அ ப்ராமிஸ். நீங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க தட் அவங்க உங்கள் பிள்ளைங்களை ஒரு பெரிய லெவலாக கொண்டு வருவாங்கன்னு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் ஒரு முயற்சி எடுக்கணும். பேரண்ட்ஸ் முயற்சி எடுக்கிறாங்க, டீச்சர்ஸ் முயற்சி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே விட்டீங்கன்னா உங்களால் ஒரு நல்ல வழியில் வர முடியாது. நீங்கள் நினச்சாதான் நீங்கள் ஒரு நல்ல வழியில் வர முடியும், நீங்கள் நல்லா சாதிக்க முடியும். ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. பேரண்ட்ஸ், நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நிறைய பேர் நிறைய கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கீங்க, எல்லாம் வந்துட்டு விவசாயங்கள் தான். அண்ட் அந்த கஷ்டப்பட்டு நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை வளர்க்குறீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயங்க. நான் சொல்கிறேன், ஹேட்ஸ் ஆஃப். என் அப்பா வந்துட்டு எனக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம் எவ்வளோன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நான் பார்த்ததில்ல, நெவர் வச்சதில்லை, பட் ஐவ் நெவர் லேர்ன்ட் இட் பிஃபோர். பட் என் அப்பா காமிச்சிருக்காரு. என் அப்பா அவரோட கதையை என்கிட்ட 100 வாட்டி சொல்லியிருப்பார். எப்பவுமே யோசிப்பேன், ஏன் என் அப்பா என்கிட்ட எப்போ பார்த்தாலும் சொல்கிறாரு இதே கதையை. நான் அப்பாட்ட ராத்திரி ஆனால் கதை கேட்பேன். ஆனால் இப்போ தான் புரியுது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார். அந்த கஷ்டத்தெல்லாம் வந்துட்டு சைடில் வச்சுட்டு he had a belief that he can do something and he did it. அவர் சாதிச்சு காமிச்சாரு. அதே மாதிரி தான் இதுவும். ஸ்டூடெண்ட்ஸ், யூ கேன் டூ இட். நீங்கள் நினச்சா உங்களால் முடியும். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டாக, நீங்கள் முடிக்கணும்னு நினச்சா உங்களால் முடிக்க முடியும். ஒரு திங் இட் won't, அதுக்கு முடிவு வராது if you don't think there's a முடிவு. லைக் ஹேபிட்ஸ், நம்மளுக்கு நிறைய ஹேபிட்ஸ் இருக்குது. நம்மளோட ருட்டீன் எல்லாமே நம்ம மாற்றி நம்ம யாருன்னு நம்ம கொண்டு வரணும். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ வெரி மச்.
ஒன் திங் என்னன்னா பேரண்ட்ஸ், நான் உங்களை ரொம்ப வந்துட்டு நேசிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் பீயிங் சச் அ சப்போர்ட் டு யுவர் சில்ட்ரன். நீங்கள்லாம் இல்லாமல் கண்டிப்பாக அவங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ தேங்க்யூ. And students, please have a goal because your parents, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க உங்களுக்காக, ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுறாங்க. அண்ட் அந்த கஷ்டத்தை நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. நம்ம அந்த கஷ்டத்தை பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம ஒரு அம்மா அப்பாவாக இருந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. அது தேங்க்யூ. மதி செகண்ட் எம்காம் யூஜி முடிச்சுட்டு பிஜி ஜாயின் பண்ணியிருக்கேன். யூஜியிலே 7 பிளேஸ்மெண்ட் ஆர்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். தென் ஒய் நீ ஏமா பிஜி பண்ணுற அப்படின்னு நீங்கள் ஒரு கொஷின் ஆஸ்க் பண்ணலாம். என்னோட ஆம்பிஷன் வந்து டீச்சர், அதனால் நான் பிஜி பண்ணுறேன். நீங்கள் அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சியோட அப்பா அம்மா தான் வந்திருக்கீங்க. நீங்களும் எனக்கு அப்பா அம்மா தான். அப்பா, அம்மா, அண்ணா, உங்ககிட்டலாம் ஒன்று சொல்லிக்கிறேன். ப்ளஸ் மேக்ஸ் வந்து நம்ம பாவேந்தரை வாங்கிடுச்சு. வி ஆர் ப்ளஸ் மேக்ஸ் ஃபேமிலி. நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம். நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணி விட்டால் மட்டும் போதும். ஜாப்போட நம்ம அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி எல்லாருமே ஒரு ஜாப்போட கண்டிப்பாக வெளியில் வருவாங்க. நீ எப்படிம்மா இவ்வளோ ஷூரிட்டியாக சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம சார் வந்து 2 months தான் ஆகுது. சார் வந்து எங்களுக்கு ஒரு காமன் மீட்டிங் போட்டார். உங்களுக்கு என்னென்னலாம் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். நாங்கள் 2 yearsல அதை நாங்கள் சரி பண்ணிடுறோன்னு சொல்லி மீட்டிங் போட்டார். ஆனால் சார் 1 monthலேயே அதுக்கான ப்ராசஸை கொண்டு வந்துட்டார். எப்படின்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே பிளேஸ்மெண்ட் கேட்டிருந்தோம். சார் நான் 7 yearsஸாக இதே இன்ஸ்டியூஷனில் படிக்கிறேன், நீங்கள் வர நேரத்துக்கு நான் வெளியில் போயிடுவேன்னு சொல்லி சார்கிட்ட சொல்லியிருந்தேன். பயப்படாதம்மா, உன்னோட ஸ்கில்ஸ் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டார். சார் டைப்ரைட்டிங் ஸ்கில்ஸ் மட்டும்தான் சார் இருக்குது, தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது சார்னு சொல்லியிருந்தேன். சார் சொல்லியிருந்தாரு, நீ டேலி முடி, என் கம்பெனியில் நீ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தேங்க்யூ சார். அவரோட கம்பெனி மட்டும் அவர் ஆள் எடுக்கிறதில்ல. அவர் வந்ததுக்கப்புறம் மேஜிக் பஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் ஒரு பிளேஸ்மெண்ட் கிளாஸ் நடத்தினாங்க. அந்த கிளாஸ் மூலயமா எங்களுக்கு 5 கம்பெனிஸ் வந்துருந்துச்சு. அந்த கிளாஸில் எங்களுக்கு ஸ்கில்ஸை ட்ரைன் பண்ணியிருந்தாங்க. எப்படி நீங்கள் இன்டர்வியூவில் கொஷின் கேட்பாங்க, நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும், உங்களுக்கு எப்படி ஸ்டேஜ் ஃபியர்னஸ் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. 5 கம்பெனிஸ் அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த 5 கம்பெனிஸ்லேயுமே நான் செலக்ட் ஆகிட்டேன். எதனாலன்னா சார் அந்த கிளாஸ் நடத்தினார்ல, அதனால தான். தேங்க்யூ சார். வந்த 1 monthலேயே பிவிஆர் ஹெச்ஆர், எஸ்எஸ்ஹெச்ஆர்டி. பிவிஆர் ஹெச்ஆருங்கிறது ஃபாஸ்கான் கம்பெனியோட ஒரு டைப். பிவிஆர் ஹெச்ஆர், முத்தூட் ஃபினான்ஸ், ஷூரிட்டி லைஃப் இன்சூரன்ஸ், இமாட்டிகஸ் லேர்னிங், இந்த 5 பிளேஸ்மெண்ட் ஆர்டர்ஸும் இப்போ என் கையில் இருக்குது. அந்த மாதிரி என்னோட அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி எல்லாரும் ஜாப்போட தான் வெளியில் வருவாங்க. நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம்மா. அப்பா அண்ட் தென் கிளாஸஸ் நீங்கள் சொல்லலாம், என்ன பாவேந்தர் இருக்குன்னு வெளியில் கேட்பாங்க. இப்போ என்னென்ன கிளாஸஸ் இருக்குன்னா டைப்ரைட்டிங், எம்எஸ் வேர்ட், கம்ப்யூட்டர் கிளாஸ், ஃபோட்டோஷாப், கோரல்ட்ரா, இது எல்லாமே நம்ம காலேஜ்குள்ளேயே நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். நம்மளோட ஸ்கில்ஸை நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்காக நம்ம மேனேஜ்மெண்ட் வந்து நமக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ டு ஆல். இன்னும் எனக்கு சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது, டைம் இல்லை. தேங்க்யூ டு ஆல். ஆஸ் அ ஹெச்ஆர் அசிஸ்டன்ட், லைஃப்பில் மெமரிஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இல்லை. அதுலேயும் காலேஜ் மெமரிஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல். எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வெல் ட்ரைன்டு ஸ்டாஃப்ஸு, வெல் எக்யூப்டு லேப்ஸ், இப்படி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்க காலேஜில் படிக்கணும் அப்படின்றது. இப்படி எல்லா ஃபெசிலிட்டியோட நம்ம சேலமில் இருக்க பாவேந்தர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வரப்போகுது அப்படின்னா ஹாப்பி இல்லை. பிகாஸ் ப்ளஸ் மேக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து பாவேந்தரை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் மேக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய ஸ்ட்ரீமில் டாப்பில் இருக்காங்க. ஃபார் தி பிரைட் ஃபியூச்சர், ரைட் சாய்ஸ், ப்ளஸ் மேக்ஸ் பாவேந்தர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். Next clip. To all of you, let's introduce myself. My name is Samuel, the third become final year students. I'm proud to say Plasmax group of companies of Pavanthar Arts and Science College, MB South. So Plasmax group of companies, let's introduce Kuthurra.
ஸோ இவங்க 18 கண்ட்ரீஸில் இவங்களோட கம்பெனிஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆல் ஓவர் த பிஸ்னஸ் தே ஆர் டேக்கன் அண்ட் ட்ரேடிங்ஸ் அண்ட் இன்க்ளூட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸில் வெல் எக்ஸிக்யூட்டிவாக இருக்காங்க. நம்ம பாவேந்தர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அவங்க டேக் ஓவர் பண்ணிருந்து கேவ் த லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் அவர் காலேஜ். பிகாஸ் நீங்கள் 2024 வரைக்கும் நீங்கள் ப்ளஸ் மேக்ஸ் பற்றி யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நம்ம பாவேந்தர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மட்டும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க படிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இதே மைண்ட் செட் தான் எனக்கும் இருந்தது. நான் இந்த காலேஜ் நான் ஜாயின் பண்ணுறப்ப எனக்கு அன்மிசரபிள்ஸ்லாம் நிறைய மைண்ட் செட் எனக்கு இருந்தது. பிகாஸ் நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா இருந்தது. பட் whenever plus max enter our college, my thoughts all of is abstract. because அவங்க பிளேஸ்மெண்ட் எல்லாமே நாங்களே கொடுக்குறோம், நீ படித்தா மட்டும் போது தம்பி, உனக்கு ஒரு வேலையும் இல்லை, நீ படித்து எங்கள் கம்பெனிலே அங்கே எல்லாமே உனக்கு நாங்கள் செட்டில்மெண்ட் எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளஸ் மேக்ஸ் the biggest opportunity for us, and thank you for Prajesh Kumar sir, because you give the life opportunity for us. I really hands off you sir. And plus max நம்ம காலேஜ் ஜாயின் ஆனதுலேருந்து நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை 1.5 month தேர் கம்ப்ளீட்லி சேஞ்சஸ். பிகாஸ் அவங்களோட ட்ரெஸ் கோட், ஷூஸ், ப்ராப்பரான பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் சில ரியலைஸ் பண்ணேன், ஏன் இவ்வளோ சேஞ்சஸ் ஏன் அடமெண்ட்டாக இருக்குன்னு நான் ரியலைஸ் பண்ணேன். பட் இதோட இம்பாக்ட் எனக்கு எங்கே தெரிஞ்சிச்சுன்னா, நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறப்ப, அந்த இன்டர்வியூவில் நான் ரெஸ்யூம்ஸ் அட்டன் பண்ணி கொடுக்குறப்ப அவங்கள ஜஸ்ட் அம்மா அப்போ ஒரே ஒரு நிமிஷம், இதை இப்போ பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு உங்கள் பசங்க இந்த காலேஜ் ஒரு கேள்வி எனக்கு கேட்கல. உங்கள் நேம் என்னன்னு கேட்டாங்க, உங்கள் காலேஜ் பேர் என்னன்னு கேட்டாங்க. நான் காலேஜ் பேர் சொன்ன நேம் அட்டன்ஸ் கொடுத்துட்டு உடனே எனக்கு ஆஃபர் லெட்டர் இஷ்யூஸ் பண்ணாங்க. நான் கேட்டேன், why did you ask anything ma'am, because you are receiving offer letters அப்படின்னு கேட்டதுக்கு, because you are பாவேந்தர் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் சாங்க, ஸோ தட் பர்பஸில் I will give it offer to you அப்படின்னாங்க. ஸோ நான் ரியலி எக்ஸைட்டட். அப்போ எனக்கு அந்த இம்பாக்ட் எனக்கு தெரிஞ்சுது. பிகாஸ் இவ்வளோ அடமட்டம் நான் நினச்சதை வந்துட்டு இன்றைக்கி நான் இந்த அன்றைக்கி நான் ரியலைஸ் பண்ணுறப்ப இம்பாக்ட் எவ்வளோ எஃபெக்டிவாக இருந்ததுன்னு அன்றைக்கி தான் ரியலைஸ் பண்ணேன். இவன் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்காங்க. ஒரு ஆஃபீஸர் வெல் எக்ஸிக்யூட்டிவ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு ப்ளஸ் மார்க்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஈவன் தோ அவங்க ஆஃபர் லெட்டர் எனக்கு கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து 25 35 சேலரி நாங்கள் கொடுக்குற சமயம் நீங்கள் இமீடியட்டாக எங்கள் கம்பெனியை ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க ஆஃபர் லெட்டர் கொடுத்தாங்க. ஸோ நான் அப்போ நான் ப்ளஸ் மார்க்ஸ் வந்து ரியலைஸ் பண்ணி பார்த்தேன். அண்ட் ஈவன் தோ நான் சேலரி எனக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்து நான் வந்துட்டு கேட்டேன். என் சார் என்னோட சஜஷன்ஸ் கேட்டார், சொல்லுங்கள் சமையல் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. ஸோ நான் அப்போ சார்கிட்ட டெட்டோ சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி எனக்கு லாட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது. ஸ்டாஃப்ஸ் யாரும் அட்டெண்டன்ஸ் சைன் வாங்க வேணாம், ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். அடுத்ததாக எல்லா பேரண்ட்ஸும் வந்து உள்ள உட்காருங்க. இங்கே அப்படியே வந்து நீங்கள் இங்கே எதுக்கு வர சொன்னாங்க, ஏன் வர சொன்னாங்கன்னு யோசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பாவேந்தர்னு சொல்லிட்டு நிறுவனம் இருந்துச்சு. இப்போ அந்த நிறுவனத்தை ப்ளஸ் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வந்துட்டு இப்போதைக்கு வந்து அசோசியேஷன் பண்ணியிருக்காங்க, ஜாயின் வெஞ்சர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள நிர்வாகம் வேறு, இப்போ உள்ள நிர்வாகம் வேறு. எனக்கு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நாங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி விவசாய ஃபேமிலியிலேருந்து போனவங்க தான். நான் வந்துட்டு பெருசாக வந்துட்டு பெரிய பணம் வசதியோடு நான் வந்துட்டு வெளியே போகலை. உங்களை மாதிரி வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு காலையில் வந்துட்டு தண்ணி கட்டிட்டு சாணிலாம் எடுத்து கொட்டிட்டு இந்த மாதிரி வந்து படிச்சுட்டு தான் நான் வெளியே போனோம். நான் வந்து பெரிய கோடீஸ்வரனாகவோ பெரிய வந்துட்டு ஒரு வந்துட்டு நான் வந்து வெளியே எங்கேயும் போகலை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பையனை வந்துட்டு நம்மளுக்கு பசங்க இப்போ உள்ள பசங்களாம் நம்ம மட்டும்தான் நம்ம கலாச்சாரத்தில் மட்டும்தான் நம்ம பார்த்தோம். ஸ்கூல் போகிறப்ப சைக்கிளில் நடந்து போனோம், சைக்கிள்லேயும் போனோம், பைக்லேயும் போனோம். ஆனால் இப்போ உள்ள பசங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, சைக்கிள்லாம் கூட யூஸ் பண்ணுறதில்ல, பைக்கை தவிர்த்து வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாமே லக்ஸுரியாக வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதை வந்து நாம்ளே நம்ம பசங்களை கெடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம பசங்க பொண்ணுங்களுக்கு வந்து கஷ்ட நஷ்டமே தெரியாமல் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து படிக்கிறதுக்கு வந்து வர மாதிரி எனக்கு தெரியல. நிறைய பேர் பசங்க வந்து படிக்க வர மாதிரி தெரியல. எல்லாமே இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, ஜஸ்ட் ஏதோ வந்துட்டு ஏதோ ஜாலியாக வந்துட்டு போகிற மாதிரி தெரிஞ்சிகிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பேரண்ட்ஸ் தான். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம பசங்க வந்து கஷ்டமே என்னான்னு தெரியாமல் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பசங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படி படிக்கிறாங்க, எப்படி போயிட்டுருக்காங்கன்னு வந்து நீங்கள் வந்து பசங்களை நம்ம எதுவுமே கண்டிக்கிறதே இல்லை. எந்த விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா என் பையன் சொல்கிறது கரெக்டாக இருக்கும்,
நம்ம அதான் நினைக்கிறோம், நம்ம பொண்ணு சொல்கிறதே கரெக்டாக இருக்கும் அதான் நினைக்கிறோம். ஆனால் வந்துட்டு இன்னைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி கூலி வேலைக்கு போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி நீங்கள் படிக்க வச்சிட்டு இருக்கீங்க. பசங்க வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து அந்த கஷ்டம் உங்கள் பையனை கூப்பிட்டு போய் நான் எப்படி கஷ்டப்படுறேன்னு நீங்கள் சொல்லி கொடுத்து இது பண்ணியிருந்தீங்கன்னா, அவனுக்கு அந்த வேலையை செஞ்சுருந்தீங்கன்னா, ஒரு நாள் அவன் கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சான்னு வச்சுக்கங்களேன், அந்த காசை சம்பாரித்து பார்த்தா மட்டும்தான் அவனுக்கு அந்த வேல்யூ தெரியும். இன்றைக்கி பசங்க நம்ம பையன் கேட்குறான், ஸ்கூல் ஃபீஸ் கேட்குறான், காலேஜ் ஃபீஸ் கேட்குறான், நம்ம படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து என்னது கஷ்டப்படுறீங்க, என் பையனை நல்லா படிக்க வச்சு என் பையனை ஒரு நல்ல நிலைமை உருவாக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் எத்தனை பேர் பசங்க வந்துட்டு அதை ஒழுங்காக படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த பாவேந்தருக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, எந்த பசங்களுமே ப்ராப்பராக படிக்கிறதுக்கு வந்த மாதிரியே எனக்கு தெரியல. அவங்க வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு போகிற மாதிரி தெரியுது எனக்குங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏன்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுன்னா உங்கள் பசங்களை நீங்கள் நினச்சிலே வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுன்னா ஒரு பசங்களை கஷ்டத்தை தெரித்து நீங்கள் அவங்களுக்கு தெரிய வைக்கணும். நான் ஒரு நாளைக்கு ஒரு நாள் வேலை செஞ்சால் எவ்வளோ என்னோடய வருமானம், அதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வரணும், அந்த வேலையை போய் அவனுக்கு செய்ய சொல்லுங்கள். அப்போ தான் தெரியும் அதோட வழி என்னான்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவன் போய் படிப்பான், படிச்சுட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைப்பான். ஆனால் ஏன்னா நம்ம வந்து கஷ்டத்தையே சொல்லாமல் வளர்க்குறோமே, நம்ம பையன் சொல்கிறதெல்லாம் கேட்குறதெல்லாம் அவன் செல்லம் கொடுத்து நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்குமே, அவன் எதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அவன் படிக்கிறாங்க வந்து ஜாலியாக வந்துட்டு வரான், என்ஜாய் பண்ணுறான், போகிறான், உங்களை மிரட்டுறான், அவன் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்படி தான் போயிட்டுருக்கு எனக்குங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ எனக்கு தேவையில்ல. ஆனால் இதுக்கு மேலே எனக்கு படிக்கிற பசங்க மட்டும்தான் எங்கள் காலேஜுக்கு வரணும். படிக்காத ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலேஜுக்குள்ளே வர வேண்டாம். எனக்கு வந்து நான் பணத்துக்கோசரம் காலேஜ் ரன் பண்ணலை. எங்கள் ஊருக்கு போன வருஷம் மட்டும் நான் சொந்தமாக நான் வந்து 19 கோடி ரூபா வந்து நான் ஊருக்கு பணம் கொடுத்துருக்கேன். சொந்தமாக வந்துட்டு நிறைய பேர்த்த நான் படிக்க வச்சிட்ருக்கேன், டாக்டருக்கு படிக்க வச்சிட்ருக்கேன், இன்ஜினியர் படிக்க வச்சிட்ருக்கேன், சொந்தமாக வந்து நான் ஃபீஸ் கட்டிகிட்டு இருக்கேன் நிறைய பேர்த்துக்கு. இந்த காலேஜை நான் வாங்கியிருக்கிறது எடுத்திருக்கிறது நல்லா படிக்கிற பசங்களுக்கு மட்டும்தான். எந்த பையனும் ஜாலியாக வரணும், இங்கே இந்த காலேஜ் நிறுவனத்துக்குள்ளே ஜாலியாக வந்துட்டு ஜாலியாக போகணும்னு நினச்சி வரவங்களுக்கு இந்த காலேஜ் உங்கள் காசையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த காசை வந்துட்டு நம்ம காலேஜில் கொடுக்கறதும் வேஸ்ட்டு, அவனை படிக்க வைக்கிறதும் வேஸ்ட்டு. அவனை போய் இப்பயே வந்துட்டு ஒரு வேலைக்கு சேர்த்து விடுங்க, அவன் சேர்த்து ஏதாச்சும் பொழைச்சிக்குவான். நீங்கள் உங்கள் பையன்கிட்ட கேளுங்க, நீ நல்லா படிக்கிறதுனா காலேஜுக்கு போ, இல்லைன்னா போகாத, என் காசை வேஸ்ட் பண்ணாத, அதை வந்து நீ இப்பயே நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறத அதை பண்ணி நீ முன்னு வரதுக்கு வழியை பார்த்துக்குன்னு சொல்லிக்கங்க. ஏன்னா எனக்கு எங்கள் காலேஜில் நல்லா படிக்கிற பசங்க மட்டும்தான் தேவை. இதுக்கு மேலே நாங்கள் வந்துட்டு எங்கள் ஸ்டாஃபும் அதே தான், குவாலிட்டியான ஸ்டாஃபு நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்கள் பசங்க படித்தாங்கன்னா இங்கேருந்து வெளியே போகிறப்ப ஒரு நல்ல வேலையில் தான் போகணுன்னு நான் நினைக்கிறோம், ஒரு நல்ல நிலைமையில் தான் போகணுன்னு நினைக்கிறோம். நல்ல ஒரு மார்க் எடுக்கிற பசங்க மட்டும்தான் தேவைன்னு நாங்கள் நினைக்கிறோம். 10 பேர்த்துக்கு நாங்கள் காலேஜ் நடத்தினாலும் குவாலிட்டியான பசங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் காலேஜ் நடத்தணும்னு நினைக்கிறோம். அதுக்கோசரம் வந்துட்டு காசுக்கோசரம் நாங்கள் காலேஜ் நடத்த விருப்பமே இல்லை. அதனால் வந்துட்டு உங்கள் காசையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், எங்கள் டைமையும் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்கள் பசங்க படிக்கணும்னா மட்டும் வர சொல்லுங்கள். படிக்கணும்னு வந்தால் அவனை நல்ல திறமையான பையனாக உருவாக்குறது அது எங்கள் பொறுப்பு. இல்லை என் பையன் வந்து டைம் பாஸ்க்கு வரான், ஜாலியாக ஒரு டிகிரி படிக்க வைக்கணும், அவன் வந்துட்டு சும்மா காலேஜ் படிச்சுட்டு போகணும்னு நினச்சா இது கரெக்டான இடம் இல்லை. இந்த இடம் வந்துட்டு ஒன்லி படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த காலேஜில் இதுக்கு மேலே வாய்ப்பு. இதுக்கு மேலே படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு நாங்கள் வந்து என்ன சலுகை பண்ணி கொடுக்கணுமோ அத்தனையும் நாங்கள் பண்ணி கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்கோம். இங்கே வந்துட்டு சார் நாங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம், இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு 1.5 மாதம் ஆச்சு இந்த காலேஜை நம்ம டேக் ஓவர் பண்ணி. நாங்கள் டே 1 சொன்னது எங்களுக்கு டிசிப்ளின் முக்கியம்னு சொன்னோம். எங்களுக்கு காலேஜுக்குள்ளே வரணுன்னா ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும்,
ப்ராப்பராக வந்து ஹேர் கட் பண்ணியிருக்கணும், ப்ராப்பராக ஷூ அண்ட் சாக்ஸோட மட்டும் காலேஜுக்கு வாங்க, இல்லைன்னா வராதிங்கன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி நான் சொன்ன விஷயம் ஒன்று தான். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு தான் என்னை படிக்க வச்சாங்க. இன்றைக்கி வந்து நான் அப்படி உழைக்கவும் தான் நான் இன்றைக்கி என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. மாதம் 1 கோடி ரூபா சம்பளம் வாங்குறவங்க ப்ளஸ் மேக்ஸில் இருக்காங்க. எங்கள் நிறுவனத்தில் மாதம் 1 கோடி ரூபா சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே முயற்சி எடுத்தால் எதுவுமே முடியாது கிடையாது. நான் வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா வசதியானவங்களாம் இல்லை. நான் வந்து வேலைக்கு போனப்போ நான் கடன் வாங்கிட்டு தான் வேலைக்கு போனேன், கடன் வாங்கி தான் படிக்க வச்சாங்க. இன்றைக்கி என்கிட்ட மாதம் 1 கோடி ரூபா சம்பளம் வாங்குறவங்க கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே இருக்காங்க. அப்போ எதுவுமே முயற்சி பண்ணால் முடியாது கிடையாது. அதை முயற்சி எடுக்க ரெடியாக இருக்கணும். அதுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும். என்கிட்ட 5000 சில்லற பேர் வேலை செய்கிறாங்கன்னா 5000 என்னை பொறுத்தவரை 5000 குடும்பத்தை நான் வாழ வைக்கிறேன். 5000 குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருப்பாங்க மினிமம். அப்போ 20000 பேர் என்கிட்ட வாழ்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி என்னைக்கு வந்துட்டு முயற்சி எடுக்கிற பசங்க மட்டும்தான் எனக்கு தேவை. இந்த இடத்துல வந்துட்டு நான் நல்லா படித்து நான் நல்லா வரணும், நானும் ஒரு பெரிய ஆள் ஆகணும்னா அதை ஆக்கி காட்டுறது எங்களோட பொறுப்பு. அதை வந்துட்டு பயன்படுத்திக்கிறது உங்களோட பொறுப்பு. நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு இதுக்கு மேலே பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நீங்களே டிசியை வாங்கிட்டு நீங்கள் போயிடலாம். ஓகே, நாங்கள் வந்துட்டு அதை கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்களுக்கு வரப்போ டிசிப்ளினோடு வரணும், ப்ராப்பராக வரணும். அந்த கஷ்ட நஷ்டத்தை உங்கள் பசங்கிட்ட சொல்லிக் கொடுங்க. நீங்கள் கேட்டிருப்பாங்க ஒரு 10 நாளாக எனக்கு ஷூ எடுக்கணும், சாக்ஸ் எடுக்கணும், சட்டை வாங்கணும், பேண்ட்டை வாங்கணும்னு. அதை நீ போய் ஒரு நாள் சம்பாரிச்சு பாடுறா, அதோட வழி தெரியும்னு சொல்லுங்கள். எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்குறீங்கள. ஏன்னா நான் படிக்கிறப்பெல்லாம் டெய்லி வெயில் அடிக்கணும், நைட்டு தண்ணி கட்டுவோங்க. ஏன்னா பகலில் வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தண்ணி கட்டிட்டு காலைல வந்துட்டு மறுபடியும் ஸ்கூல் போவோம். அப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். ஏன்னா அந்த கஷ்டம் தெரியும் தான் இன்றைக்கி நாங்கள் இப்படி இருக்கோம். உங்கள் பசங்களுக்கும் கஷ்டத்தை சொல்லிக் கொடுங்க முதல்ல, ஓகேங்களா? நம்ம வந்து கேட்குறதெல்லாம் கொடுக்காதீங்க. நல்லா படிச்சுட்டு வந்து நீ வாங்கடான்னு சொல்லுங்க, நீ ஒரு பெரிய ஆள் ஆகும்னு சொல்லுங்க. அதை வந்துட்டு நீங்களே உங்கள் பசங்களை கெடுக்காதீங்க. கெடுக்காதீங்க மீன் என்ன கேட்டாலும் பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா, அதே தப்பான விஷயம். இன்னைக்கு மாதம் ஆனால் கவர்மெண்ட் 1000 ரூபா தராங்க. அதை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நீங்கள் கேள்வி கேளுங்க. நீங்கள் வந்துட்டு எல்லாமே பண்ண அவங்க பசங்க சோம்பேறியாக தான் ஆவாங்க. அதே மாதிரி டெய்லியும் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ என்ன படிக்கிறான்னு சொல்லி வந்து கேளுங்க. உங்கள் ஹச்ஓடிஸஸ் பாருங்கள், உங்கள் ஸ்டாஃபை பாருங்கள், உங்களுக்கு என்ன தேவைன்னு கேளுங்க. அத்தனையும் நம்ம பண்ணி கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். இதுக்கு முன்னாடி உள்ளதை விட்டுருங்க. இதுக்கு மேலே இந்த இடத்துல நாளைக்கு டிசிப்ளின் இல்லை, ப்ராப்பராக வரல, ப்ராப்பராக அயன் பண்ணி இன்றைக்கே உங்கள் பசங்களை பார்க்கறதுக்கு உங்கள் லட்சணமாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு மாதத்துக்கு உள்ள முன்னாடி நாங்கள் வந்து 8 பேர்த்த டிசி கொடுத்து அனுப்பிட்டோம் ஒரே நாளையில். உங்கள் பசங்க வந்து சொன்னாங்களா சொல்லியான்னு எனக்கு தெரியல. நான் காசுக்கோசரம் ரன் பண்ணியிருந்தேன்னா அந்த ஃபீஸ் எனக்கு வேணும்னு நினச்சிருப்பேன். நான் காசுக்கோசரம் ரன் பண்ணவே இல்லை இந்த காலேஜ். இதுக்கு மேலே எனக்கு திறமையான பசங்களை மட்டும்தான் நான் உருவாக்கணும். எனக்கு ஒவ்வொரு பையனும் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கணும். எனக்கு அந்த பெருமை இருந்தால் போதும். நாங்கள் இந்த இடத்துல ஓகே, நீங்கள் வந்துட்டு ஓகே ஒரு மேனேஜ்மெண்ட்டாக காசுக்கோசரம் நம்ம ரன் பண்ணுறோம், காசுக்கோசரம் இது பண்ணுறோம். ஏன்னா நான் ஊருக்கே 19 ரூபா கொடுத்துருக்கேன். பப்ளிக்கு நிறைய பேர்த்த படிக்க வைக்கிறேன், 100கணக்கான பேர்த்த படிக்க வைக்கிறேன். என்ன ஆக்சுவலி நான் சொந்தமாக பணத்தை கொடுத்து படிக்க வச்சுட்டு இருக்கேன். நல்லா ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவங்க, நல்ல மார்க் எடுக்கிறவங்கள, ரொம்ப அம்மா அப்பா இல்லாதவங்கள நிறைய பேர்த்த படிக்க வச்சுட்டு இருக்கேன். ஸோ அப்போ எங்கள் காலேஜே இல்லாதப்பே நிறைய பேர்த்த படிக்க வச்சுட்டு இருக்கேன்னா, இப்போ நம்ம காலேஜ் வந்தப்போ நான் எப்படி படிக்க, நம்ம ஸ்டூடெண்ட்டை நம்ம எப்படி படிக்க வைக்கணும்னு நான் நினைப்பேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அஃப்கோர்ஸ் எங்கிட்ட வந்து பாரதியார் காலேஜ் நம்மளுக்கு தான். அப்போ வந்து எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அவங்க பாரதியார்லேருந்து சொல்லுவாங்க, இந்த பொண்ணுங்க நல்லா படிக்கிறாங்க, இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா கஷ்டம் இல்லை, எனக்கு யாருனே தெரியாது, கஷ்டப்படுறாங்க, ஃபீஸ் கட்டணும்பாங்க. சரி நீங்கள் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து ப்ளஸ் மேக்ஸ் பே பண்ணிடுன்னு சொல்லிடுங்கன்றேன். ப்ளஸ் மேக்ஸ் பே பண்ணிடுவாங்க. ஒரு நாள் வந்து ஓகே மலேசியாவிலேருந்து ஒரு மினிஸ்டர் வந்திருக்கார். ஒரு ஃபங்க்ஷனில் வந்துட்டு அவர் சொல்கிறார், இந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணுதில்லைன்னு சொல்லிட்டு. நான் கேட்குறேன் பிரின்ஸிபல்கிட்ட, பாரதியார் பிரின்ஸிபல்கிட்ட,
ஓகே இந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சார் இந்த பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டுறது நீங்கள் தான் சார்ங்கிறாங்க. எனக்கு நான் யாருக்கு ஃபீஸ் கட்டுறேன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு யாரையும் ஏன்னா என்கிட்ட கேட்டால் நான் உடனே ஃபீஸ் கட்டுறேன்னு நான் பண்ணிடுறேன்னு நான் சொல்லிடுவேன், அவ்வளோதான். ஓகே, என்கிட்ட 2 விஷயம், படிக்க வைப்பேன், அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் பில் கட்டுவேன் இல்லாதவங்களுக்கு. பர்சனலாக வந்து கேட்டால் நான் எதுவுமே நான் பண்ணுறதில்ல. ஏன்னா இந்த 2 விஷயமும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதனால் உங்கள் பசங்களை இந்த இடத்துல நான் வந்துட்டு என்னை பொறுத்தவரையும் இந்த காலேஜை எனக்கு நல்ல குவாலிட்டியான காலேஜாக மாற்றுறது மட்டும்தான், எனக்கு நல்லா படிக்கிற பசங்களை வந்துட்டு உருவாக்குறது தான் எங்களோட இது. சென்னையில் படிக்கிறவங்க, இன்றைக்கி கோயம்புத்தூரில் படிக்கிறவங்க, அவங்க அங்கே போகக்கூடாது, இந்த மாலும் ப்ளஸ் மேக்ஸோட நிறுவனத்தில் ப்ளஸ் மேக்ஸோட காலேஜில் படிக்கணுங்கன்னு அவங்க வந்து இங்கே சேரணும். நல்லா மார்க் எடுக்கிறவங்களுக்கும் நல்ல குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது. அவங்கள உருவாக்குறது எங்களோட பொறுப்பு. அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்துட்டு பசங்க சொல்கிறத கேட்க வேண்டாம். எதா இருந்தாலும் அட்லீஸ்ட் 2 மாதத்துக்கு ஒருக்கா உங்கள் ஓகே எங்கள் பையன் எப்படி படிக்கிறான்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்டாஃபை நேராக வந்துட்டு கூப்பிட்டு கேள்வி கேளுங்க. அவன் சொல்கிறது எல்லாமே நம்பாதீங்க. எனக்கு ரொம்ப ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னே பாவேந்திரா பார்த்தோன்னே அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. என்னடா நம்ம பசங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து தேவையில்லாமல் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பசங்கள்லாம் நம்ம எப்படி தான் வந்து கொண்டு போகிறதுன்னு ஆக்சுவலி ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா பசங்க வந்து மாறி ஒரு நல்ல கலாச்சாரத்துக்கு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, படிப்பும் முக்கியம். அதே மாதிரி வரப்போ பசங்களை வந்துட்டு சொல்லுங்கள், டெய்லியும் வந்துட்டு அவனை ரொம்ப நீட்டாக போக சொல்லுங்கள். அவன் போடுற ஷூவை க்ளீன் பண்ண சொல்லுங்கள், க்ளீன் பண்ணி போட சொல்லுங்கள். அவன் சட்டையை அவனை அயன் பண்ணி போட சொல்லுங்கள். அதே அவனோட குவாலிட்டியை காட்டிடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக படிப்பு வரும். ஒரு வெளியே போகிறப்ப அவன் ஆளை பார்த்தாவே சொல்லணும், இவன் நல்ல பையன். அந்த நல்ல பையன் பேர் வாங்கிறதே அவன் வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸான ஒரு விஷயம். நாம் நம்ம பசங்களுக்கு எதுக்கு செல்லம் கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். எதுக்கு செல்லம் கொடுக்கக்கூடாதோ அதுக்கு கொடுக்கக்கூடாது. அவனுக்கு இன்றைக்கே அந்த கஷ்டத்தை நீங்கள் காட்டினா மட்டும்தான் உங்கள் பையன் நல்ல நிலைமைக்கு வருவான். அதை இப்போ இருந்தே அந்த பொறுப்பை உருவாக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. படிப்பை பொறுத்தவரையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். அவனுக்கு வேலை வாய்ப்பு கொண்டு போகிறத நாங்கள் பார்த்துக்கிறோம். அதுவும் நாங்கள் சின்ன கம்பெனிக்கெலாம் இல்லை. அப்படி இல்லைனாலும் நாங்கள் ப்ளஸ் மேக்ஸ் நிறுவனமே எல்லா வேலை வாய்ப்பும் கொடுக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு இருந்திருக்கலாம். மேபி 1.5 மாதத்தில் வந்துட்டு உங்கள் பசங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஷூ எடுக்கணும், எனக்கு சாக்ஸ் எடுக்கணும், எனக்கு வந்து ட்ரெஸ்ஸை வாங்கணும், எனக்கு பேண்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் இதுதான். இப்பயும் சொல்கிறேங்க, நல்லா படிக்கணும்னு நினச்சா உங்கள் பசங்களை வச்சுருங்க. படிக்கலன்னு சொன்னால் உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு தான் உழைப்பீங்க. அந்த உழைச்சி கொண்டு வந்து காலேஜில் கொடுக்குற டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டு அந்த காசை மிச்சம் பண்ணிவிட்டு அவனை போய் பொறுப்பாக இப்பயே ஏதாச்சும் அவனுக்கு என்ன பிடிச்சதோ அதை செய்ய சொல்லுங்கள். நாங்கள் ஏன்னா அவன் அங்கேயும் உங்கள் காசையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம டைமையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு இருக்கிற பசங்களையும் கெடுக்க வேண்டாம். ஆனால் நாங்கள் வந்துட்டு இதுக்கு மேலே இந்த இடத்துல இந்த மேனேஜ்மெண்ட்டில் அவன் தப்பு பண்ணானா ஹெவியாக பனிஷ்மெண்ட் இருக்கும். அதை கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா இப்பயே உங்கள் பசங்களை டிசியை வாங்கிட்டு கூப்பிட்டு போயிருங்க. நாங்கள் எதுக்குமே வந்துட்டு எங்களுக்கு வந்து ஒழுக்கம் தான் முக்கியம். ஒழுக்கத்துக்கு அப்புறம் தான் மற்றது எல்லாமே. முதல் ஸ்டாஃபை ஹச்ஓடிஸை மதிக்கணும், டீச்சர்ஸை மதிக்கணும், உங்களை மதிக்கணும். அதுக்கப்புறம் படிப்பு. அதெல்லாம் என் பையன் பண்ண மாட்டான், இப்படி தான் இருப்பான்னு சொன்னீங்கன்னா இது கரெக்டான இடம் இல்லை. அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் படிக்க மட்டும் என் பையன் படிக்க வரான், நாங்கள் எந்த கேள்வியும் கேட்கல. எனக்கு வந்து நல்ல என் பையன் ஒழுக்கமான பையமாக வரணும், நல்ல பையனாக வரணும், வேலை வாய்ப்போடு வரணும், என் கஷ்டத்தெல்லாம் வந்து அவன் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் எல்லாருமே உங்கள் பசங்களை இங்கே அனுப்பிவிடுங்க. எனக்கு இதெல்லாமே வேண்டான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒன்று இருந்தாலும் உங்கள் பசங்களை இப்பயே உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. வேறு காலேஜில் சேர்த்துக்குங்க, வேறு இடத்துல கொண்டு போய் சேர்த்துக்குங்க. நாங்கள் இப்பயே டிசி கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். இதில் எந்த ஒரு சின்ன இதுனாலும்
இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிட்டு போய் மற்ற காலேஜில் சேர்த்துங்க. அதுக்குள்ள சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி நல்லா படிக்கிற பசங்களுக்கு இந்த வருஷம் நிறைய ப்ளஸ் மேக்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப் தராங்க. அதையும் பயன்படுத்திக்கிங்க. நாங்கள் இந்த காலேஜை ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு வரணும்னு நினச்சிருக்கோம். இந்த காலேஜில் படித்தா பெருமைப்படணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த நிலைமைக்கு தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ தான் நாங்கள் எடுத்திருக்கோம். இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து இப்போ 1 மாதம் 1.5 மாதம் தான் ஆகுது. நாங்கள் இதுக்கு மேலே தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு எல்லாத்தையும் நாங்கள் க்ரியேட் பண்ணோம். கண்டிப்பாக இன்னும் 3 வருஷத்தில் இந்த காலேஜ் வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கும். அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறோம். அதே மாதிரி மெடிக்கல் காலேஜ் வருது. புதுசாக வந்துட்டு நிறையா அடிஷ்னல் கோர்சஸ் வருது. அது எல்லாமே மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயர் ஃபாலோவிங் இயரில் கண்டிப்பாக எல்லாமே வந்துடும். அதனால் வந்துட்டு இதை பயன்படுத்தி உங்கள் பசங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் சேர்த்துறது எங்கள் பொறுப்பு. அதை கரெக்டாக நீங்களும் பயன்படுத்திக்கிறது உங்கள் பேரண்ட்ஸ் கையில் மட்டும்தான் இருக்குது. இதில் நான் இப்போ இவ்வளோ தூரம் சொல்கிறேன். இதில் யாராச்சும் ஏதாச்சும் அப்ஜெக்ஷன் இருந்தாலும் எங்கிட்ட நேராகவே சொல்லலாம். சார் அதே மாதிரி உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட சொல்லலாம், நேராக கேட்கலாம். அதுக்கு எல்லாமே நான் ரெடியாக இருக்கேன். ஏன்னா என்னோடய டைம் எனக்கு வந்து ரொம்ப ஷார்ட் டைமுங்க. எனக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா 20 நாள் நான் ஃப்ளைட்டில் தான் இருப்பேன். ஒரு மாதத்தில் ஒரு 4 நாள் நான் இந்தியாவில் இருப்பேன். ஓகே, மாதத்தில் ஒரு 5 நாள் மலேசியாவில் இருப்பேன். மீதி நாள் நான் ஃப்ளைட்டில் தான் இருப்பேன். நைட்டை கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். காலையில் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக ஃப்ளை பண்ணுவேன். காலையில் வேலை செய்வேன், ஒர்க் பண்ணுவேன், மீட்டிங் அட்டன் பண்ணுவேன். அன்னைக்கு ராத்திரி வந்துட்டு அடுத்த முன்னாடியே ஒரு 4 ஃப்ளைட்டு முன்னாடி டைம் இருந்துச்சுன்னா அன்றைக்கி முடிஞ்சிருச்சுன்னா ஃப்ளைட்டு முன்னாடி இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளைட் எடுத்து அடுத்து கிளம்பி போயிடுவேன். நான் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 18 கண்ட்ரியில் பிஸ்னஸ் இருக்குது. அந்த 18 கண்ட்ரிலையும் நான் ஒரு நாள் கூட எங்கேயுமே போய் நான் வேஸ்ட் பண்ணதே இல்லை. டைமு சாப்பிட்றது கூட எங்கே ரோட்டில் இருக்கோ நான் வந்து சாப்பிட்டு போயிடுவேன். அதே மாதிரி மீதி டைம் வந்து நான் வெளியே சுற்றிலாம் பார்க்க மாட்டேன். முடிஞ்சால் அந்த டைம் கிடச்சுன்னா தூங்குவேன். எங்கள் பிள்ளைங்களை பார்க்குறதே நான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா என் பிள்ளைங்க வந்துட்டு நான் இங்கே வந்து இப்போ வந்து பார்க்குறது தான். வருஷத்தில் வந்துட்டு 1 மாதம் நாங்கள் இந்தியாவில் இருப்போம். அந்த 1 மாதம் எங்கள் பிள்ளைங்க என்னை பார்க்கும். அதர்வைஸ் நான் போகிற நேரம் வந்துட்டு நான் மலேசியா போனால் அவங்க மலேசியாவில் இருக்காங்க. மலேசியா போனால் நான் வீட்டுக்கு போகிற டைம் 3 மணி. அவங்க காலைல ஸ்கூல் போகிற டைம் 6:30 மணி. நான் 7 மணிக்கு எந்திரிப்பேன். அதுக்குள்ளே அவங்க ஸ்கூல் போயிடுவாங்க. அந்த 5 நாளில் அவங்கள நான் பார்த்து பேசுகிறது கூட ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஃபோனில் பேசுவோம். அதுவும் வாரத்தில் ஒரு 2-3 நாளைக்கு. உங்கள் பிள்ளைங்களும் அது எங்கள் பிள்ளைங்க தான். அதான் நினச்சி தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். இன்றைக்கி என் பிள்ளை வந்து பேசிச்சு. நான் ஒவ்வொரு பிள்ளைங்களும் உங்கள் பிள்ளைங்களும் நான் அந்த மாதிரி வந்து பேச வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் இப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எங்கள் பிள்ளைங்க வேற இல்லை, உங்கள் பிள்ளைங்க வேற இல்லை. நான் எதிர்பார்க்குறது எல்லாமே இந்த காலேஜில் படித்தாங்கன்னா அது எல்லாமே எங்கள் பிள்ளைங்க தான். ஒவ்வொரு பிள்ளையும் என் பிள்ளை மாதிரி நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்கிட்ட வேலை செய்கிறவங்க எல்லாருமே நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறது, எல்லாமே என் குடும்பம் தான். அவங்களுக்கு எந்த கஷ்டம்னாலும் நாங்கள் அங்கே இருப்போம், எல்லா உதவியும் பண்ணி கொடுப்போம். இன்ன வரையும் வந்துட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை எந்த இடத்துல நாங்கள் விட்டு கொடுத்ததில்லை. எங்கிட்ட வேலை செய்கிறவங்க அதே மாதிரி தான். இப்போ எங்கள் காலேஜில் படிக்கிறப்ப நீங்கள் எல்லாமே எங்கள் பிள்ளைங்க தான். அதை வந்துட்டு இங்கே வந்துட்டு எந்த இதுவுமே இது வந்து ஒரு ஃபேமிலி. இங்கே படிக்கிற வரையும் நீங்கள் எல்லாமே எங்கள் ஃபேமிலி தான். அதனால் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நியாயமான விஷயத்துக்கு நல்ல விஷயத்துக்கு நீங்கள் எந்த உதவி கேட்டாலும் நான் செஞ்சு தரேன், நான் ரெடியாக இருக்கேன். தப்பான விஷயத்துக்கு தப்பான ஒரு சூழ்நிலைக்கு எந்த உதவி கேட்டாலும் நான் செஞ்சு தரேன், நான் ரெடியாக இல்லை. அதனால் வந்து நீங்கள் வந்துட்டு உங்கள் பையன் தப்பு பண்ணிவிட்டு நாங்கள் டிசி கொடுத்துட்டோம்னா என்கிட்ட அன்றைக்கி கூட சொன்னாங்களாம், ஓகே நாங்கள் எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் அதை பண்ணுவோம், ஜட்ஜை தெரியும், அது எங்களை பொறுத்தவரையும் அதெல்லாம் நாங்கள் எதுக்குமே பயப்படவே மாட்டோம். நியாயத்துக்கு மட்டும்தான் பயப்படுவோம். தப்பான விஷயத்துக்கு நீங்கள் எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் we don't bother, we don't care. ஸோ நீங்கள் நல்ல விஷயத்துக்கு நீங்கள் எது வேணாலும் கேளுங்க, we ready to do it. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் இன்னொரு மைக் தரோம். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு பேரண்ட்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் வந்து பேசுங்க. ஓகே, உங்களுக்கு என்ன வேணும், என்ன பண்ணணும், என்னென்னலாம் தேவை நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம். இப்போயே ஓகேங்க, அது உங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் எல்லாமே சொல்லிடுறோம். சந்தோஷங்க. வணக்கம்.
அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கிளாஸ் ரூம்ஸ்லேருந்து எல்லாமே வில் சேஞ்ச். அந்த ஸ்கூல் நாங்கள் பேசிக் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நாங்கள் கொண்டு வந்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஸ்டாண்டர்டான குவாலிட்டியை கொண்டு வர முடியாது. இப்போ வந்து எல்கேஜி யூகேஜிலேருந்தே நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில். டே ஒன்னே நம்ம பிள்ளைங்க வந்து இங்கே இங்கிலீஷில் தான் பேசணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து இந்த வருஷத்துலேருந்து நாங்கள் அப்கிரேட் பண்ணுறோம். அங்கே படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு இன்னும் 12th உங்களுக்கு ஏன்னா நாங்கள் 6thலேருந்து நாங்கள் கொண்டு வந்தோம்னா 7thலேருந்து கொண்டு வந்தோம்னா வேறு ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அந்த குவாலிட்டி எங்களால் கொண்டு வர முடியுமான்னு தெரியல. அதனால் எல்கேஜிலேருந்து இந்த வருஷம் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். கிளாஸ் ரூம்லேருந்து எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் எல்லாமே மலேசியா சிங்கப்பூர்லேருந்து ஸ்டாஃபை கொண்டு வந்து ட்ரைனிங் கொடுத்து எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி காலேஜஸ்க்குமே வந்துட்டு எல்லா ஹச்ஓடிஸும் ஐஐடியிலேருந்து சென்னை ஐஐடி அதே மாதிரி வந்துட்டு இருக்கிற ஐஐடியிலேருந்து எல்லா இடத்துலேருந்து நாங்கள் ஸ்டாஃப் எடுத்திருக்கோம். நார்த் இந்தியாவிலேருந்து எல்லா இடத்துலையுமே நாங்கள் ஸ்டாஃப் எடுத்திருக்கோம். எல்லா ஹச்ஓடிஸையும் பிஹெச்டி முடித்தவங்களாம் நம்ம ஸ்டாஃப் எடுத்திருக்கோம். இருக்கிற ஸ்டாஃபும் இருப்பாங்க. ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஹச்ஓடிஸ் எல்லாமே வந்துட்டு இதுக்கு மேலே நார்த் இந்தியாவிலேருந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து வந்துட்டு எல்லா ஐஐடி ஸ்டாஃப் எல்லாமே ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம காலேஜும் வித்தின் 3 years to 5 years நம்ம ஒரு ஐஐடி மாதிரி கிரியேட் பண்ணணும்னு நினச்சி தான் இத்தனையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜி எல்லாமே கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே நாங்கள் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஐ திங்க் நெக்ஸ்ட் இயரில் வந்து எல்லாமே மாறிடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறாங்க. இதுதான் கிளாஸ் ரூம்ஸு. அதே மாதிரி வந்துட்டு அன்டில் 5th வரையுமே வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு மேலே 6th 7th வந்துட்டு எஸ் இருக்கிறதோட நாங்கள் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே வந்துட்டு வில் டூ இட். நீங்கள் வந்துட்டு இப்போ 1st 5th வந்து கிளாஸ் ரூம்ஸ்லாம் நெக்ஸ்ட் இயருக்குள்ளே இப்படி மாறிடும். இந்த வருஷத்தில் அட்மிஷனுக்குள்ளே மாறிடும் வாய்ப்பு உண்டு. எல்லாத்தையும் 6thலேருந்து 12th வரையும் அடுத்த வருஷம் ஃபுல்லாக மாறிடும். பட் ஆக்சுவலி வந்துட்டு இந்த இருக்கிற ஸ்கூல்ஸ் வந்து இப்போயே இந்த வருஷமே எல்லாமே அப்கிரேட் பண்ணுறோம். அதேமாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கும் ஃபுல்லாமே ஐஐடி ஸ்டாஃப் தான் வராங்க. இதுக்கு மேலே குவாலிட்டியான ஸ்டாஃப்ஸ் வராங்க. அவங்களுக்கு லட்சக்கணக்கில் சேலரி தரோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் பசங்களை முன்னேற்றத்துக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்க சொல்லுங்கள். பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது, உங்களுக்கும் நல்லது. பயன்படுத்திக்கலன்னா நான் கண்டிப்பாக டிசியை கொடுத்து அனுப்பிடுவேன். தப்பாக நினச்சிக்காதீங்க, வருத்தப்பட்டுக்காதீங்க, என்னடா இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. அதுக்கு வேணால் நாங்கள் சொல்லுங்கள், பக்கத்து காலேஜில் நாங்களே அட்மிஷனும் வாங்கி கொடுத்துட்றோம். எங்களுக்கு நல்லா படிக்கிறவங்க குவாலிட்டியானவங்க மட்டும் இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் குவாலிட்டி இல்லைனாலும் டிசிப்ளினாலும் வர சொல்லுங்கள். அந்த குவாலிட்டியாக நாங்கள் உருவாக்கிறோம். அதுக்கு அவங்கள ரெடியாக இருக்க சொல்லுங்கள். சரிங்களா? வேறு ஏதாச்சும் அதான் மைக் கொடுங்க. ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்தால் சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். அதேமாதிரி பாலிடெக்னிக்கல் இருக்குது, ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் வந்துட்டு வில் அப்கிரேட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சந்தோஷங்க. வணக்கங்க. பேசுகிறேங்க சார். தேர்ட் இயர் பிசிஏ கம்ப்யூட்டர் பண்ணுறாங்க சார். தேர்ட் இயர்றாங்க சார். ஃபஸ்ட்லேருந்து இங்கே தாங்க சார் படித்தாங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்கள் நிர்வாகம் நல்லா இருக்குது, நீங்கள் நல்லா செய்கிறீங்க, நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு உங்களை ரொம்ப பெருமையாக பண்ணாங்க சார், செஞ்சாங்க சார். எனக்கு என்ன ஆகுதுன்றனா அவன் நல்லா படித்து இங்கேருந்து ஒரு வேலை வாய்ப்போடு வெளியில் வரணுங்க சார். அதுதாங்க சார் என்னுடைய வேண்டுகோள். மற்றபடி எல்லாருமே நீங்கள் நல்லா செய்கிறீங்க, நல்லா பண்ணுறீங்க சார். சந்தோஷங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வேலை வாய்ப்பு பண்ணி கொடுத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். வணக்கங்க. வணக்கம் சார். என் பொண்ணு பேர் தீபிகாங்க சார். ஃபஸ்ட் இயர்லேருந்து இங்கே தான் படிச்சிட்ருக்கா. டிப்ளமோ பண்ணிகிட்ருக்கா, கம்ப்யூட்டர் சயின்ஸு அவள் பண்ணிகிட்ருக்கா. அவள் இந்த இயர் முடிக்கிறா, தேர்ட் இயரு. இங்கே இருக்க காலேஜ் பசங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா ஹெல்ப்பும் செய்கிறேங்கிறீங்க. இங்கேருந்து இப்போ காலேஜ் முடிச்சுட்டு போகிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்குங்க சார். கண்டிப்பாங்க. இப்போ தான் வந்திருக்கோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்லுங்கள், நான் பண்ணி தர சொல்கிறேன். சரிங்களா? ஓகேங்க சார். ஓகேங்க. என்ன பொண்ணு பேருங்க? தீபிகாங்க சார். ஓகே. அதேமாதிரி பாரதியார் நம்மளுக்கு தாங்க. இஃப் யூ வாண்ட் டு மேலே படிக்கணுன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். பாரதியாரில் வந்துட்டு மேலே வந்து பிஇ பண்ண சொன்னாலும் அது பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ண பொண்ணுனால பிரச்சனை இல்லை. ஏன்னா பையன் வந்துட்டு ஓகே வேறு காலேஜ் போகணும். பாரதியாரில் வந்துட்டு உமன்ஸ் காலேஜ் தான். அதனால் வந்து அது பண்ணுறதுக்கு நான் பி தாங்க சார் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாரதியாரில் உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கணுமோ பண்ணித்தர சொல்கிறேங்க. சந்தோஷங்க. வணக்கம். வணக்கம். வந்திருக்குங்க. விவசாய குடும்பத்துலேருந்து வந்திருக்குங்க. என் பையன் பாப்பா 2 பேரும் இங்கே தாங்க படிக்கிறாங்க. தம்பி விட்டு பிள்ளைங்க முன்னே இருந்ததுக்கு இப்போ நல்லா இப்போ 2-1 மாதமாக படிப்பு கவனம் நல்லா செலுத்துகிறேன். ஒழுக்கமாக இருக்கிறாங்க. நல்லா பரவாயில்லைங்க. நல்லா இப்போ ஏதோ ஒரு வேலைவாய்ப்பு உண்டு பண்ணி கொடுங்க சார்.
கண்டிப்பாங்க அவங்க பண்ண சொல்லுங்கள். அவங்க எந்த வருஷம் படிக்கிறாங்க? 2வது வருஷம் சார். 2வது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக வில் டூ இட். அவங்கள ப்ராப்பராக மட்டும் படிக்க சொல்லுங்கள், அரியர் வைக்க வேணான்னு சொல்லுங்கள். இதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்னு சொல்லுங்கள். இப்போ அடிஷ்னல் கிளாஸஸ்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் மற்ற எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா டைம் இருந்தாலும் அந்த கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி அவங்கள பயன்படுத்திக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றேங்க. சந்தோஷங்க. வணக்கம் சார். இன்னொரு ரிக்வெஸ்ட்டு சார், அந்த எங்கள் தம்பி வீட்டு பையனு பிள்ளைங்க, தம்பி வீட்டு பிள்ளைங்க அவங்களுக்கு வந்து அப்பாவும் இறந்துட்டாங்க, அம்மாவும் இறந்துட்டாங்க. உங்களால் என்ன பண்ணி முடியுமோ ஒரு உதவி பண்ணி படிக்க வைங்க. ஏங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்கள வந்து பார்க்க சொல்லுங்கள். அவங்க உண்மையாலுமே அரியர்லாம் வைக்காமல் இருந்தாங்க, எதுவுமே இல்லாத இருந்துச்சுன்னா அந்த ஃபீஸை நான் எடுத்துக்கிறேன். சந்தோஷம். சரி. அவங்க உண்மையாலுமே படிக்கிறாங்க, அரியர் வைக்கல, எதுவும் வைக்கலன்னா அந்த ஃபீஸை நான் எடுத்துக்கிறேன். இந்த ப்ளஸ் மேக்ஸ் வந்து பணம் பே பண்ணிடுவோம். நன்றிங்க. அதெல்லாம் இல்லை ஓகேங்களா? வர சொல்லுங்கள், அவங்கள பார்க்க சொல்லுங்கள். ரெண்டுங்க. நான் வடகுமரில் இருந்து, என் பேர் உஷாராணி, எங்கள் வீட்டுக்காரர் பேர் வந்து குமார். எங்கள் பையனை இங்கே தான் படிக்க வச்சிட்ருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த குடும்பம். இப்போ வந்து முன்ன இருந்தது வந்து ரொம்ப எங்கள் பையன் படிப்பானா, போகிறான் வரான், எப்படி இவெல்லாம் ஒரு சாதனைக்கு வருவானா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் எனக்கு இருந்துச்சுங்க சார். ரொம்பவும் ஒரு மன கஷ்டத்தில் இருந்தேங்க சார். நான் வந்து வயலில் வேலை செய்கிறவன், எங்கள் வீட்டுக்காரர் வந்து தச்சு வேலை செய்கிறவங்க. ஒரு பொருள் கேட்டானா அவன் வந்து அவங்க நீ என் கூட வேலைக்கு வாடா, நீ அந்த கஷ்டப்பட்டினா உனக்கு அதோட பெருமையோ கஷ்டமோ உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நீங்கள் வந்து கட்டிங் பண்ணுறதோ, நீங்கள் ஷூ மாற்றி சொன்னதோ எல்லாமே அவன் நீட்டாக இன்னைக்கு பார்க்க பெருமையாவோ மகிழ்ச்சியாவோ இருக்குதுங்க சார். அவன் வேலைக்கு போய் 2-3 நாள் வேலைக்கு போய் அவங்க அப்பா கூட ஷூ சாக்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு இன்னைக்கு அந்த பையனை பார்க்கையில் எங்களுக்கு அப்படியே ஒரு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சுங்க சார். சந்தோஷம். சரிங்க சார். இதுக்கு மேலேயும் நீங்கள் கூட்டிகிட்டு போய் அவனை சேர்த்துருவீங்கிற ஒரு மன நம்பிக்கையும் பெருமையும் எனக்கு இருக்குதுங்க சார். சந்தோஷங்க. சரி, சந்தோஷம். கண்டிப்பாங்க. அதே மாதிரி எல்லாருமே அதனால் நீங்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் வந்து எங்களோட வீட்டில் வந்து சொன்னாங்க சார். அதனால் பையனை படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாக்குனீங்கன்னா பரவாயில்லைங்க சார். வேறு ஒன்றும் எனக்கு விருப்பம் இல்லைங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவர் என்ன படிக்கிறாருங்க? ஆட்டோமொபைல் செகண்ட் இயர். ஆட்டோமொபைல் செகண்ட் இயர் படிக்கிறோம் சார். எந்த இயருங்க? செகண்ட் இயர். நல்லா பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரிங்க சார். பார்த்து கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு உருவாக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல. கண்டிப்பாங்க. எனக்கு வந்து அடிப்படை அதை வாய்ப்பை பண்ணி கொடுக்கறது எங்கள் பொறுப்புங்க. உங்கள் பையன் கையில் தான் இருக்குது, அதை வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிறது. சரிங்க சார். அதான் முக்கியமான விஷயங்க. இல்லை சார், கரெக்டாக இருக்கிறேன் சார். அதே மாதிரி பசங்களை வந்துட்டு டெய்லி அயன் பண்ணி ட்ரெஸ்லாம் போட்டு வர சொல்லுங்கள், க்ளீனாக போட்டு வர சொல்லுங்கள். சரிங்க சார். அது ஒழுக்கம் முக்கியங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு படிப்பு முக்கியம். ஆனால் அதை பயன்படுத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை வின் பண்ணி அவங்க அதை முயற்சி எடுத்தனா கண்டிப்பாக அதை சப்போர்ட் பண்ணி வின் பண்ண வைக்கிறது எங்கள் பொறுப்பு. சந்தோஷங்க. சரிங்க சார். சரிங்க சார். ஏதாவது படிக்க பிற்பாடு கொஞ்சம் ஏதாவது ஒரு நல்ல நிலைமைக்கு அவனை ஆளாக்கி விடுங்க சார். சந்தோஷங்க. கண்டிப்பாங்க. நமக்கு வந்து அடிபட்டு 16 வருஷம் ஆகுது. காலேஜ் படிக்க வைக்க முடியுமா என்னன்னு தெரியலன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஏதாவது அப்புறம் ஒருத்தர் ரெக்கமெண்டேஷனில் வந்து சேர்த்தோம். இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறான் நல்லா. சந்தோஷம். பார்த்துங்க சார். கண்டிப்பாங்க. தேங்க்யூ சார். வெல்கம். குடம் கட்டினாங்க, ஆனால் எதுவுமே சொல்லிக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டங்க சார். அவங்களுக்கு கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் கொடுங்க சார். ஏங்க ஓகே, தங்கச்சின்னா அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க சார். எங்கள் அப்பா வந்து கூலி வெயிலுக்கு வேலைக்கு போக முடியாதுங்க சார். வெயிலுக்கு வேலைக்கு போனால் தோல் எல்லாம் அலர்ஜி ஆயிரும், கொப்பளமாக வந்துடும். வெயில் சீசன் டைமில் இந்த வெள்ளரிக்காய் விற்கிறதுக்கு போவாங்க. அதனால் எங்கள் அப்பா அம்மாவை கூட எந்த மீட்டிங்குமே கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. என் தம்பி இந்த காலேஜில் தாங்க சார் படிக்க வச்சேன் 2 வருஷமாக. ஃபீஸ் கட்ட முடியாமல் அவன் நின்றுட்டான். இவ்வளோ இப்போ இங்கே தாங்க சார் படிக்க வச்சேன். அதனால் என்னை வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க, அதனால் வந்தாங்க சார். சந்தோஷங்க. அவங்க அரியர் வைக்காமல் இருந்தாங்கன்னா, அட்டனன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஃபீஸை நான் ஃப்ரீ பண்ணி தரேன். சரிங்க சார். ரொம்ப அதை வந்துட்டு ஓகே ப்ளஸ் மேக்ஸ் வந்து பே பண்ணிடும். இப்போ காலேஜுக்கு போகலாருங்க ஒரு 1 லட்ச ரூபாய் ஆச்சுங்க சார். அவளுக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஒன்று பண்ணணும். அதான் சொல்கிறேங்களா, வெரி சிம்பிள். சரிங்க சார். அவங்க அதை நல்லா பயன்படுத்தி அடுத்த செமஸ்டரில் நல்ல மார்க் எடுத்து ப்ராப்பராக பண்ணிட்டு அரியர் இல்லாமல் இது பண்ணாங்கன்னா, அந்த பர்சன்டேஜ் ப்ராப்பராக வாங்கினாங்கன்னா அந்த ஃபீஸை ஃபுல்லாக நாங்கள் வந்து பே பண்ணுறது எங்களோட பொறுப்பு. நாங்கள் இப்போ ப்ளஸ் மேக்ஸ் பே பண்ணிடுவோம். சரிங்க சார். அவங்கள நோட் பண்ணிங்க, இப்போ வந்து பார்க்க சொல்லுங்கள். சரிங்க சார். எங்கள் குடும்ப கஷ்டமே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க சார் அவளை படிக்கவே வைக்கிறோம். ரொம்ப கஷ்டங்க சார். ஆனால் எங்கள் அப்பா அம்மாலாம் வெளியே பிரச்சனையே இல்லை, அதை பயன்படுத்திக்க சொல்லுங்கள். சரிங்க, நான் தான் பண்ணித்தர சொல்லிடுறேன். தேங்க்ஸ் சார். நன்றிங்க சார். வாக்கிங்க. வணக்கம். நாங்கள் ரோகிணி. என்னடி ஆனந்த் ஜோதி
உங்கள் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, விவசாயி தான், அதை பார்த்து நீங்கள் தான் மூர்த்தி பண்ணி நீங்கள் தான் படிக்க வைக்கணும் சார். நீங்கள் பேசுறதே புரியலைங்க. ஹலோ, நாங்கள் ஆனந்த்வாதியடி பிகாமி படிக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து சாணன்றவங்க விவசாய வேலை நாங்கள் பார்த்துட்டுருக்குறோம். அவங்களோட பொறுப்பு நீங்கள் தான் படிக்க வச்சு உங்கள் ஸ்கூலில் தான் நாங்கள் சேர்த்துக்கிட்டுருக்கோம். அதனால் நல்லா படிக்கட்டும்னு தான் நாங்கள் இங்கே சேர்த்துட்டுருக்குறோம். உங்களோட பொறுப்பு நீங்கள் தான் எங்கள் பாப்பாவுக்கு வேலை வாங்கி கொடுக்குறோம். பெரிய பொண்ணுக்கு நான் பாரதியாரில் படித்தேன், அது வேலை ஒன்றும் அவ்வளோ இதே கிடைக்கல. அதனால் நீங்கள் தான் மூர்த்தி பண்ணி அதை படிக்க வைக்கணும். பாரதியார் ஸ்கூலில் படிக்கிறாங்க. இந்த பாடாந்திர பள்ளிக்கூடம் படிக்கிறாங்க. இல்லை வேலை செய்கிறாங்களா இல்லையா, அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையா, அப்பா அம்மா இருந்து நல்லா இருக்கும்னு கேட்காதீங்க. ஓகேங்களா, உண்மையாலுமே அப்பா அம்மா இல்லை, மற்றவங்க இல்லை, கஷ்டம்னா என்ன பண்ணுறீங்க? விவசாயம், எல்லாருமே விவசாயம் தான். நல்லா படிச்சுக்கிற கம்ப்யூட்டர் ஓகேங்க. அதே மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே, இங்கே ரேணையா மேடம் இருப்பாங்க, பிரின்ஸிபல் இருப்பாங்க. உங்களுக்கு எதுனாலும் வந்துட்டு சொல்லுங்கள். இந்த இடத்துல வந்து எல்லா பேரண்ட்ஸும் வந்துட்டு உங்கள் பசங்களை வந்துட்டு, ஏன்னா இங்கே என்ன நடக்குது, என்ன எப்படி போயிட்டுருக்கு, எதுவுமே உங்களுக்கு தெரியாத இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நானும் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தேன், எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் ஏன்னா நிறைய பேர்த்த நான் டிசி கொடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்கேன். அந்த மாதிரி இதுக்கு மேலே உங்கள் பசங்களுக்கும் நான் டிசி கொடுத்து அனுப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் பேரண்ட்ஸை மீட் பண்ணணும்னு பார்த்தேன். மீட் பண்ணேன். அந்த இருக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு பசங்கிட்ட ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துட்டு நல்லா படிக்க சொல்லுங்கள். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணி கொடுக்குறேன். மறுபடியும் அதான் சொல்கிறேன். அதை நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்பப்போ வந்து ஸ்டாஃபை வந்து பாருங்கள், அவங்க ஹெச்ஓடிஸை பாருங்கள், எங்கள் பசங்க ஃபோன் பண்ணி கேளுங்க, என் பையன் எப்படி படிக்கிறான், என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. மற்ற உதவி வேணாலும் கேளுங்க, அதை பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்குங்க. வேறு ஏதாச்சும் ஒப்பீனியன்னா கண்டிப்பாக முன்னாடி வாங்க, வந்து எதுனாலும் சொல்லுங்கள், அதுக்கு ஆன்சர் பண்ணுறேங்க. சந்தோஷங்க. அண்ணா மதிய வணக்கம்ண்ணா. பையன் வந்து இங்கே காலேஜ் சேர்ந்து இப்போ 1 இயர் ஆகுதுங்கண்ணா. ஆனால் அப்போ வந்து வீட்டாண்ட இருக்கவங்களாம் வந்து எங்கள் வீடு ஸ்கூல் பக்கத்துலேயே, ஆனால் காலேஜ் போகிற மாதிரி அவன் போக மாட்டான். நாங்கள் ஸ்கூல் பேண்ட் எல்லாம் ஒழுங்காக தைச்சி கொடுத்தா கூட அது கீழே கட் பண்ணி தைச்சி போட்டு வருவான். அப்போ கேட்பாங்க, என்ன காலேஜ் போகிற மாதிரி போகிறேன்னா என்னான்ட்டு. ஆனால் இப்போ அதே வீட்டாண்ட இருக்க சார் டீச்சர்ஸ் எல்லாமே, என்ன இப்போ 1 மாதமாக அவன் பையன் எந்த காலேஜ் தான் மாற்றி போட்டிருக்கியா, யூனிஃபார்ம் பார்த்தா அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் அது வந்து உண்மையாலுமே எங்களுக்கே ஒரு சந்தோஷம். பையன் இப்படி தான் போகணும் நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் அவன் வந்து அப்படி வர்றதில்லை. இப்போது நாங்கள் வந்து ஸ்கூல் பக்கத்துலேயே, கான்வென்ட் பக்கத்துலேயே எங்கள் வீடு. ஸ்டாஃபுங்க வேலை செய்கிறவங்க எல்லாமே வந்து இப்போ தான் அவனே கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்போ தான் காலேஜ் போகிற மாதிரி உன்னை பார்க்கவே இதாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அவன் படித்த ஸ்கூலே அதான், நியூ பவர் ஸ்கூல்னால் சங்கராபுரம், அங்கே இருந்து வரோம். அதனால் இப்போ அவன் வந்து இதுக்கு மேலே இந்த காலேஜில் வந்து நல்லா படிப்பான். அவன் ஆள் பார்த்தாவே இப்போ ஒரு மேரேஜ்க்கு அங்கே இங்கே கூட்டிகிட்டு போவான் கூட. அந்த ஹேர் ஸ்டைல் வந்து இதோடு இருக்குங்கண்ணா, அப்படியே ரஜினி மாதிரி இப்படி மேலே ஃபூன் ஊதுவான். அதனால சொல்லுவேன், என்னோட ஹேர் ஸ்டைல்லாம் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து ஒரு 10 டேஸாக இந்த காலேஜில் வந்து முடியெல்லாம் கட் பண்ணிட்டு வரணும் அப்படின்ட்டு. திரும்ப ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கான், 3 நாளைக்கு அப்புறமா பாதி முடி மட்டும் கட் பண்ணிட்டு வந்திருந்தான். ஸ்டாஃபுங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, திரும்ப ஃபுல்லாக கட் பண்ணிட்டு வந்தாவா இல்லைன்னா வீட்டுக்கு போன்னு அனுப்பிச்சிட்டாங்களாம். வீட்டுக்கு வந்துட்டான். நான் கேட்டேன், உனக்கு மட்டும் ஏன்டா காலேஜ் மதியானமே விட்டுட்டாங்க அப்படின்னு.
இல்லைம்மா நான் பேண்ட்டு சரியாக போல முடிக்கிறேன். மொத்தம் இந்த காலேஜில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, அப்போ அந்த 20 பசங்களை நீ இந்த மாதிரி வரதால தான் உன்னை மட்டும் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நீயே வந்து ஒரு வேலைக்கு போய் சார் ஒரு பேண்ட் தைக்குள்ளி 450 ரூபா கொடுத்து தைக்கிறோங்க சார், அதை அவன் சாதாரணமாக 20 ரூபா கொடுத்து கட் பண்ணிட்டு வந்துடுறாங்க சார், அது வேஸ்ட்டாக போயிடுது. அதனால் இப்போ நீங்கள் சொன்னது வந்துங்கன்னா எங்களுக்கு ஃபேமிலியில் ஒருத்தரே நீங்கள், அதனால் நாங்கள் அண்ணன் கூப்பிடணும்னு தோணுச்சு. அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா அதோடைய கஷ்டம் என்னன்னு புரியும் நீங்கள். அதனால் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு யூனிஃபார்ம்ல இருந்து நம்ம பத்த கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு ஷூ போட்டு பெல்ட்டு போட்டு நல்லா இன் பண்ணி நம்ம பிள்ளைங்க ஒரு அழகாக போகணுன்னு எதிர்பார்க்குறாங்க. தயவு செஞ்சு எல்லா ஆசிரியருமே இன்னொரு பெற்றோர் மாதிரி தான். நாங்கள் வீட்டில் உங்களை 4 மணி நேரம் பார்த்துக்கிறோன்னா அவங்க அதிகபட்சம் நீங்கள் ஸ்கூலில் தான் அவங்க பார்த்துக்கிறாங்க. தயவு செஞ்சு எல்லாருமே டீச்சர்ஸ் எல்லா நேமும் கிடைக்காத மாதிரி வெளியில் வரக்குள்ள என்கிட்ட பையன் படிச்சுனான்ற பேர் வாங்குங்க. அவங்க அடிக்கிறதால அவங்களுக்கு ஒன்றும் நீங்கள் சம்பாரிச்சு கொடுக்க போகிறதில்ல. என் பையன்ட்டையும் நான் கேட்டுக்கிறேன், இப்போ தான் நீ படிக்க வர மாதிரி இருக்க சார். அண்ணா இந்த காலேஜுக்கு நீங்கள் இந்த டிசிப்ளின் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. வணக்கம். தேங்க்யூண்ணா. அம்மா அதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன், நேற்று சொல்லியிருக்கேன், ஒரு பையனோட முடியை பார்த்தேன். இன்னும் காலேஜ்லேயே ஒரு பார்பரை வச்சு வந்துட்டு நாங்கள் மொட்டை அடிக்க சொல்லிட்டோம் முடி வெட்டாதவங்கள. அது மாதிரி அடிச்சுட்டு வந்தாலும் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க எதுக்கு மொட்டை அடிச்சு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்குங்க. சந்தோஷங்க. மார்க் பர்சன்டேஜ் எடுக்கிறவங்களுக்கு ப்ளஸ் மேக்ஸ் வந்துட்டு எல்லாமே ஃப்ரீ பண்ணி தரத்துக்கு ஒவ்வொரு செமஸ்டர் ஃபீஸும் அந்த நான் வந்து ஃப்ரீ பண்ணி தரத்துக்கு நான் வந்து ரெடி பண்ணி தரேங்க. 90% வந்து பர்சன்டேஜ் எடுத்து நல்லா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு காலேஜ் ஃபீஸை நான் வந்து அந்த செமஸ்டர் நான் ஃப்ரீ பண்ணி தரேன். சந்தோஷங்க. ஃபீஸ் கட்டுறேன். ஓகே. நீங்கள் காலேஜ் எடுத்த பிறகு உங்களுக்கு வந்து படிப்பறிவு இல்லை, ஆனால் நீங்கள் வந்து காலேஜ் எடுத்த பிறகு பையன் வந்து உங்களோட நீங்கள் ஒரு சொல்கிற ஒரு விஷயமே ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காப்புல. சார் இப்படிலாம் வந்தார், நல்லது பண்ணால். பாலிட்டிக்கன ஆட்டோ மெக்கானிக்கல் படிச்சுட்டு இருக்காரு. என் பையன் பேர் ஐயப்பன். இதில் அரியர் எதுவும் வைக்கல, படிப்புலையும் முன்னேறணும்னும் ரொம்ப திறமை அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் இப்போது இந்த கொஞ்ச நாளாக உங்கள் வார்த்தை தான் வீட்டுக்கு வந்தால் அதிகமாக பேசுகிறது. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா சார் வந்து இந்த நிலைமைக்கு ஆளாக இருக்காருன்னா, நீங்கள் சொன்னீங்களே ஃபஸ்ட்டு கஷ்ட நஷ்டம் என்னான்னு. எல்லா பிள்ளைங்களுமே சரி தான், ஒரு தாய் தகப்பனோட கஷ்ட நஷ்டம் அறிஞ்ச பிள்ளைங்க மட்டுமே முன்னேற்றத்துக்கு வரும். அது வந்து கண்டிப்பாக என் பையன் சொல்லிகிட்டு இருக்கும்போது அது நான் உங்களை பார்த்துட்டேன். அதுக்காக தான் நான் பேச வந்தது காரணமே ஆச்சுங்களா. எல்லாத்துலேயுமே வந்து தாய் தகப்பன் வந்து பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதுதான் கஷ்டம் எவ்வளவோ இருக்கும், அந்த கஷ்டத்துலேயும் மீறி அவங்களோட அவங்களும் அந்த திறமைக்கு ஆளாகணும்.
ஒழுக்கம். இப்போ சொன்னாங்க ஷூ போட சொன்னாங்க, பெல்ட்டை இன்சர்ட் பண்ண சொன்னாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் வந்த பிறகு இதெல்லாம் கேட்கும் போது ஒழுக்கம் அவசியம் என்பது நீங்கள் இப்போ கொண்டு வந்துட்டீங்க பார்த்தீங்களா? அந்த ஒழுக்கமும் அவனோட கல்வி திறமை, அந்த திறமையை வந்து கண்டிப்பாக செகண்ட் இயர் போயிட்டுருக்காப்புல. இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. அப்படி அந்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 1.5 மாதத்தில் உங்களை பற்றி பேசுகிற பேச்சிலேயே நான் நினச்சிட்டேன். கண்டிப்பாக வந்து என் பையன் நல்ல ஒரு ஆளாக வருவாங்கிறது நல்ல ஒரு உதாரணம். சார் வந்து ஏன்னா சார் வந்து ரொம்ப பெருமையாக பையன் வருவாங்கிறது வந்து இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது. அந்த 1 வருஷத்தில் வந்து சாதனை பண்ணிவிட்டு நான் நல்லா படித்து வந்துடுவோம்பா, அரியர் எதுவுமே வைக்கல, பெஸ்ட்டு, அவன் கிளாஸ்லாம் பெஸ்ட்டாக இருக்கான் ஆச்சுங்களா? அப்படி இருக்கையில் எனக்கு ஒரு ஆசை, ஏன் அப்படி பெஸ்ட்டாக இருக்கும்போது சார் கம்பெனிக்கு ஆளை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. எங்களுக்கும் அதான ஆசையாக இருக்கும். ஏதோ ஒரு சார் கம்பெனியில் கூட எடுத்துகிட்டு ஆளை கொடுத்துற இடம் அது ஒரு எப்படி என்ன சொல்கிறது, ஒரு காலேஜ் எடுத்து நடத்துகிற சாரு திறமையாக கொண்டு வர எல்லா ஒழுக்கத்தையும் கொண்டு வரும்போது ஏன் அதிலிருந்து ஒரு ஆளை பக்கத்தில் வச்சுக்கிறதுனால தானே, திறமைச்சாலை வெளியே விடக்கூடாதல்ல. அப்படிங்கும்போது கண்டிப்பாக என் பையன் உங்கள் கீழே பக்கமாக இருப்பான் அப்படின்னு நான் நம்புகிறேன் சார். கண்டிப்பாக சந்தோஷங்க. எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து அந்தந்த ஹெச்ஓடி அம்மா வந்து அப்பா வேலைக்கு சரியாக போக மாட்டாங்க. ஆனால் வந்து எங்கள் அம்மா வேலைக்கு போவாங்க, எங்கள் அம்மா வந்து வேலைக்கு போவாங்க. தம்பி வந்து இங்கே வந்து 3rd இயர் பிகாம் படிக்கிறான். அவன் ஆனால் முடிக்க போகிறான் சார். ஆனால் இந்த 1 மாதத்தில் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே யார் பேச்சுமே அவன் கேட்க மாட்டான் சார். நான் தான் படிக்க வைக்கிறேன் அவனை. எனக்கு வந்து மாதம் 15,000 தான் சம்பளம். இருந்தாலும் ஏம்மா மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு. எதுக்குன்னா டெய்லி சார் இந்த பாக்ஸ் கட்டிங்னு சொல்லுவான், இந்த கட்டிங்னு சொல்லுவான், ஷூ அப்படி போட்டு வருவான், இப்படி போட்டு வருவான், யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் சார். நான் தான் படிக்க வைக்கிறேன். ஆனால் நான் கஷ்டத்தையும் சொல்லி பார்ப்பேன். ஆனால் அந்த பசங்க நீங்கள் சொன்னீங்க இல்லைங்க சார், பாவேந்தர் வந்தப்போ எப்படின்ட்டு நான் சேர்த்த உடனே ரொம்ப நான் படிச்சிருவான் அப்படின்னு நினச்சி நான் சேர்த்தேன் சார். நானே வந்து தான் சேர்த்தேன் அட்மிஷன் போட்டு. ஆனால் இங்கே வந்த பிறகு ஐயோ இந்த இடத்துல போய் சேர்த்துக்கணும் அப்படி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவன் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஏதோ ஒரு மாதிரி செப்பல் போட்டு போவான், ஏதோ ஒரு மாதிரி கிளம்பி வருவான். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தலையில் தாடி, கீழே தாடி, மேலே கட்டிங், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடுறது என்னமோ சுருக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து இந்த 1 மாதத்தில் கட்டிங்காக 2 தடவை வந்திருக்கான், ஷூவுக்காக 1 தடவை வந்திருக்கான், சாக்ஸுக்காக வந்திருக்கான். அது மட்டும் இல்லை, திரும்ப வந்து டக்கின் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல அப்படின்னா வந்து என்கிட்ட சொல்லியிருக்கான். எனக்கு இந்த மாற்றம் வந்து எப்படின்னா நீங்கள் வந்த பிறகு தான் வந்திருக்கு. அதாவது என்னென்னா ஒரு ஒழுக்கத்தை வந்து முதல்ல இருந்தே அது சார் வந்து சரி அம்மா உங்கள் எல்லாத்தோட குறைகளுக்கும் ஸ்காலர்ஷிப் யாராருக்கு வேணுமோ அவங்கவுங்க கிளாஸில் காலேஜில் அப்ளை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் பேச டைம் இல்லைங்க, தயவு செஞ்சு உட்காருங்க. நெக்ஸ்ட் நன்றி உரை ரெடி பண்ணுங்க. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வாய்ப்புன்றது ஒரு தடவை தான் கிடைக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு இப்போ எனக்கு கிடைச்சது. என்னோட பேரண்ட் இங்கே தான் இருக்காங்க. அவங்க உடனே வந்தாங்க. சார் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கன்னு சொன்னாங்க. அம்மாவும் அப்பாவும் வந்தாங்க. எங்கள் வீட்டில் கஷ்டம், என் பையனை படிக்க வைக்க முடிஞ்சது, என் பொண்ணை என்னால் படிக்க வைக்க முடியலன்னு சொன்னாங்க. உடனே சார் இருந்துட்டு பாரதியாரில் போய் படிங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு கிடைச்ச ஒரு பெருமையாக நான் நினச்சிக்கிறேன். ஸோ யாரும் அவங்களோட வாய்ப்பை மட்டும் விட்டுறாதீங்க. இங்கே இருக்க இத்தனை பேரும் உங்களோட வாய்ப்பை விட்டு கொடுத்ததுனால தான் நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். சூழ்நிலையை என்னைக்கும் காரணம் மட்டும் காமிச்சிடாதீங்க. சூழ்நிலைக்கு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் மாற்றிக்கணும். சூழ்நிலை நமக்கு ஏற்ற மாதிரி மாறாது, அதை புரிஞ்சுக்கோங்க. சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஹேர் கட் பண்ண முடியாது, என்னால் ஷூ போட முடியாதுன்னு சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா உங்களோட வெற்றி 2-3 நாள் பின்னாடி தள்ளி போகுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நான் வந்துட்டு இங்கே ரொம்ப ப்ரௌடாக வந்து நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது எங்களோட டத்தோ சாருக்கு. அவர் வந்துட்டு என்ன ஏது நான் ரேங்க் ஹோல்டர்னு சொன்னாங்க எங்கள் பிரின்சிபல் சார். அப்புறம் எங்கள் அப்பா வந்துட்டு கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே சார் பாரதியாரில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ஜினியரிங் சீட் கொடுத்துருக்காரு. வெரி தேங்க்யூ சார். அண்ட் எங்களோட இங்கே இந்த மேடையில் என்னை பேச வச்ச என்னோட கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் மற்ற பேராசிரியர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார், தோன்றலின் தோன்றாமை பெரிது நன்மை. ஓகேங்களா? எப்பவுமே ஒரு தடவை விசிபிள் ஆகிறோன்னா நம்ம ஒரு புகழ்
தான் விசிபிள் ஆகணும். அதை மட்டும் உங்கள் எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஐயா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். Good evening to one and all present here. I am honored to deliver this vote of thanks. It's my privilege and honor to extend a heartfelt thanks to each and every one of you for making this event a grand success. I express my sincere gratitude of our respected Chairman, Secretary, Treasurer, Vice President, Joint Secretary, for laying a strong foundation that continues to guide us. It's with immense gratitude that I stand before you to extend a heartfelt, big and special thank to our great, successful, spirit, young and dynamic Chairman, Dato S. Pragadesh Kumar Sir, for gracing these occasions with your esteemed presence. Your inspiring words, wisdom and encouragement have made this event special and meaningful. Thank you, sir. A special thank to our respected principals of our institutions, administrative officers, and then my faculties. Your dedication and hard work made this program a success. A heartfelt thank to all parents for participating and supporting are a testament to your commitment for your children's education and well-being. We appreciate your interest in our institutions, activities and initiatives. Once again, thank you to all for your continued support. We look forward to working together to ensure success and happiness of our students. Thank you to all. Thank you. Thank you, sir. तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा, जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 हे। நன்றி.